சார் சார் அப்படியே திரும்பிக்கோங்க சார் சார் அப்படியே திரும்பி நிற்கோங்க. நாளை வரலாற்று நாளாக மாற்றிய நம் விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம். The tape. கிரீடத்தின் மீது வைத்திருக்கும் வைரம் போல் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த 17வது ஆண்டு வெற்றி திருவிழாவில் மேலும் பிரம்மாண்டம் சேர்க்கும் விதமாக இப்போது நமது பள்ளியின் இன்றைய முதன்மை விருந்தினர் விஜய் தொலைக்காட்சி புகழ் நீயா நானா மேதகு கோபிநாத் அவர்கள் பற்றிய ஒரு சிறிய முன்னோட்டம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் பிறந்தவர். 90s கிட்ஸ்களின் அபிமான தொலைக்காட்சியான ராஜ் தொலைக்காட்சியில் தனது உணவக வாழ்வியல் ஆரம்பித்தவர். இன்றைய தலைமுறைகளான ஜென் ஆல்பா ஜென் இசட் தலைமுறைகளையும் ஈர்த்து வைத்துள்ளார் என்றால் a proud journalist. பள்ளியின் சார்பாக பெற்றோர்களின் சார்பாக குடிமக்கள் சார்பாக பள்ளி தாளாளர் வழங்குகிறார்கள். மீண்டும் ஒரு நினைவு பரிசு எங்கள் ஆசிரியர் சார்பாக பள்ளி மாணவர்கள் சார்பாக பெற்றோர்கள் சார்பாக இப்போ அண்ணவாங்க சார் சார் சென்று சார் சென்று எல்லாருக்கும் வணக்கம். திருநெல்வேலியிலேருந்து வந்துட்டே இருந்தேன் பார்த்தா இவ்வளோ பேர் இருக்கிறீங்க. இங்க யாரெல்லாம் அம்மாப்பா இந்த டிஸ்கோ லைட்டா இதை வந்து ஆஃப் பண்ண முடியும். சத்தம் வந்தா பசங்க ஓகே. அப்போ சத்தம் இல்லாமல் அமைதியாக இருந்ததெல்லாம் அம்மா அப்பா அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அம்மா அப்பாக்கள் தான் அதிகமாக இருக்கீங்க அப்படிங்களா? இப்போ யாருக்கு பேசலாம்? பேரண்ட்ஸ்க்கா ஸ்டூடெண்ட்ஸ்க்கா? சரி, முதல்ல பேரண்ட்ஸ்க்கு ஆரம்பமா? ஓகே. அம்மா அப்பாக்கள் எல்லோருக்கும் ஒவ்வொரு காலம் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். கல்ச்சுரல்ஸ் இருக்குல்ல, அதுக்கப்புறம் நினைச்சுங்களா? அப்போ ஓகே. யா, அம்மா அப்பாக்கள் எல்லோருக்கும் நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஏன் நம்ம இருந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க இருக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா? நாமளாம் இவ்வளோ அடக்கமாக இருந்தோம், நாமளாம் அம்மா அப்பா பேச்சு கேட்டோம், நாமெல்லாம் சொல் பேச்சு கேட்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தோம். அப்பா அங்கே வந்தாலே ஓடி போய் வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சுப்போம், அம்மா சொல்கிற பேச்சுக்கு கட்டுப்பட்டோம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் நம்முடைய பேச்சுக்கெல்லாம் கட்டுப்படுறதே கிடையாது, சொல் பேச்சே கேட்கறது கிடையாது. அவங்க நோக்கத்துக்கு இருக்கானுங்க, நீ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ அடிப்படையாக நம்முடைய மனதிலே தேங்கி இருக்கக்கூடிய எண்ணம் என்பது என்ன அப்படின்னு கேட்டால், எனக்கு அடுத்த தலைமுறை என்னை போல பொறுப்பாக இல்லை, கவனமாக இல்லை, சொல்வதை கேட்கவில்லை, காசை செலவு பண்றாங்க அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்க இந்த பிள்ளைகளை குற்றவாளிகள் போலவே கவனிக்க ஆரம்பிப்போம். அப்போ ஒரு குற்றவாளியை வழிநடத்துவதற்கும் ஒரு பிள்ளையை வழிநடத்துவதற்குமான வித்தியாசம். தப்பு பண்ணிட்டு இருக்கவன சரி பண்ணணுங்கிற எண்ணம் தான் எனக்கு இருக்குமே ஒழிய உங்களுடைய வளர்ச்சி பற்றி எனக்கு கவலை பெரிதாக இருக்காது. ஆனால் முதல்ல இந்த அக்செப்டன்ஸ் வந்துருச்சுன்னா பிள்ளைகளுடைய வளர்ச்சி குறித்து நாம் கவலைப்பட ஆரம்பிப்போம். முக்கியமான விஷயம், இந்த பிள்ளைகள் உங்கள் தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் அல்ல, இவர்கள் உங்களைப் போலவே இருக்க மாட்டார்கள். இந்த தவறுகளை எல்லாம் பிள்ளைகள் செய்வதாக நீங்கள் நினைத்தால் அதற்கு நீங்களும் பொறுப்பு என்பதை முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்பவுமே பொறுப்பு இங்கேருந்து தொடங்கணும். மற்றவெல்லாம் பொறுப்பாக இருக்கணும், நான் இப்படி தான் இருப்பேன் முடிவு எடுக்கக்கூடாது இல்லையா? பிள்ளைக்கு நீங்கள் 16 வயசு 15 வயசு 14 வயசுல இருக்கிறப்போ அந்த குழந்தை அடம் பண்ணுது அல்லது சொல் பேச்சு கேட்கல, மரியாதை குறைவாக நடக்குது, பெரியவங்கள்ட்ட சரியாக நடந்துக்கல அப்படின்னா நாம் வளர்த்த விதத்தில் ஏதோ சிக்கல் இருக்கிறது என்ற யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும்.
பண்ணா இது என்ன நான் பெத்த பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு ஒதுங்கி கொள்ளக்கூடிய பழைய கதையெல்லாம் நடக்கவே நடக்காது. ஒரு குழந்தையுடைய வெற்றியில் எப்படி பெற்றோருக்கு பங்கு இருக்கிறதோ அதே போல தோல்வியிலும் பங்கு இருக்கிறது. இதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக உறவாடவே முடியும். இல்லை நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், என்னங்க எப்படி சொல்றீங்க, நாங்கெல்லாம் அப்படி இல்லை, நீங்க அப்படி இல்லைங்கிறது இல்லை. உங்க காலகட்டத்தில் நீங்க அப்படி இல்லை. நீங்க ஏதோ பழைய படத்துல சரத்குமார் பசுபதினோடனே பாஞ்சு வந்து இன்னொரு சரத்குமார் மாட்டை அடக்குவார்ல, அது மாதிரி நீங்க கூட்டோடனே இவங்க வந்து மாட்டெல்லாம் அடக்கலாம் மாட்டாங்க, அப்புறமா வாரேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு 30 ஆண்டுக்கு ஒரு முறையும் வாழ்க்கை மாறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பயன்படுத்துற பொருள் எல்லாம் இப்ப பயன்பாட்டிலே இல்லை இல்லையா? யாராவது நினைச்சிங்களா 15 வருஷத்துக்கு முன்னால செல்போன்ல முகம் தெரியும்னு? போன் பஸ்லாம் என்ன கிட்ட அடிப்பாங்க, என்ன போன்ல மூஞ்சியா தெரியும் அப்படின்னு திட்டுவாங்க. யாருன்னு சொல்லு அப்படின்னு யாராவது சொன்னா போன்ல முகமா தெரியும் அப்படின்னு கேட்ட ஊர் தான். இன்னைக்கு யார் எங்க இருக்கான், எந்த இடத்துல இருக்கான், உங்க வீட்டுக்காரே போய் சொல்லிவிட்டு பக்கத்து ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போயிருந்தாருன்னா அழகா ஜிபிஎஸ் ஆன் பண்ணிட்டு இங்கேருந்தே பார்த்து சொல்லிடுவான் பையன். இந்த டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்காரு, போட்டா வாங்கி தின்னுட்டு இருக்காரு அப்படிங்கிற லெவலுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி கையில் இருக்கிறப்ப 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறி இருக்கக்கூடிய உலகத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக நீங்கள் சிறுவராக இருந்தபோது எப்படி இருந்தீர்களோ அப்படியே பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். ஒன்று. இரண்டாவது, டீச்சர்கள் தான் இந்த கூட்டத்துக்குள்ள பயங்கரமா மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு தவிக்கக்கூடிய நபர்கள். ஒரு காலகட்டத்திலலாம் டீச்சர்களுக்கு ஒரு பெரிய அதிகாரமும் மிடுக்கும் இருந்தது. இன்னைக்கு அந்த அதிகாரமும் மிடுக்கும் குறைந்து 2 பக்கத்துலேயே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. ஒரு பக்கம் பசங்கள்ட்ட ஒன்றும் கேட்க முடியல, போக முடியல, வர முடியல. சரி பேரண்ட்ஸாக சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னா ஸ்லேஸாக அதட்டினா கூட மறுநாள் 7 பேர் கிளம்பி குடும்பத்தோடு வந்துருந்தீங்க இல்லையா? நானே ஒத்த பிள்ளை வச்சிருக்கேன், கருவேப்பிள்ளை கொத்த மாதிரி, நீ எப்படி திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ஆக்சுவலாக ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கை என்பது முக்கோண அமைப்பு போட்டது அப்படின்னு சொன்னான். மேலே குழந்தை, இந்த பக்கம் பள்ளிக்கூடம், அதாவது டீச்சர்ஸ், இந்த பக்கம் பேரண்ட்ஸ். இந்த 3 பேரும் ஒன்றிணைக்க போது தான் இன்றைக்கு பிள்ளைகளை கூடுதலாக நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த 3 பேருக்குள்ள கோஆர்டினேஷன் இல்லைன்னா பிள்ளைகளை வளர்க்க முடியாது. ஆனால் பெரும்பாலும் சிக்கல் எங்கே வந்துடுதுன்னா பொறுப்பு முழுக்க உன்னுடைய இதுன்னு தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கும். நீ நல்லா படிக்கல, ஏன்னா ஓன் தப்பு. நீ லேட்டா தூங்கல, லேட்டா எந்திரிக்கல, லேட்டா டிவி பார்க்கற, லேட்டாவே பண்ற, எல்லாமே வீடே மாறி இருக்கு இல்லையா? 7 மணிக்கு தூங்கின ஊர் தானே இது. நீங்களா எத்தனை மணிக்கு தூங்குறீங்க? கடைசியா டிவி சீரியல் எது பிடிச்ச சீரியலோ அந்த சீரியலை பார்த்துட்டு 11 மணிக்கு தான் நீங்கள் படுக்கிறீங்கன்னா வீட்லையும் ஃபுல்லா 11 மணிக்கு தான் படுக்கும். நீங்க 7 மணிக்கு தான் எந்திரிக்கிறீங்கன்னா பிள்ளை 7 மணிக்கு தான் எந்திரிக்கும். நாம நினைக்கிறோம் என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டு நீங்க வளருகிற காரணத்தினால் நான் உத்தரவுகள் போடுவேன், நீ அதை பின்பற்றக்கூடிய ஒரு ஆளாக இருக்க வேண்டும் என்று பிள்ளைகள் மீது நீங்கள் அதிகாரத்தை செலுத்தினா அந்த காலத்தில் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். இந்த காலத்தில் அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. வீட்டில் 2 சட்டங்களை போடவே முடியாது. 9 மணிக்கு வீட்டில் எல்லோரும் தூங்கணும்னா எல்லாரும் தூங்கணும். அப்பா மட்டும் வாட்ஸ்அப்பை நோண்டிட்டு இருக்க முடியாது, அம்மா மட்டும் தனியா டிவி பார்த்துட்டு இருக்க முடியாது, பிள்ளைகள் மட்டும் படித்துக் கொண்டிருக்க முடியாது. வீடு ஒரு விதியின் கீழ் மட்டும்தான் செயல்பட முடியும், செயல்பட்டு தான் ஆகணும். இவனை எதுக்கு அந்த ஊருக்கு கூட்டியாதீங்கன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு சேர்த்து தான் இதை சொல்றேன். நாங்க பாட்டு பேசாம இருந்தா என்னடா கிளப்பி விட்டு போறேன். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இந்த புரிதல் நமக்கு இல்லை அப்படின்னா மறுபடி பிள்ளைகளை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒழிய அவங்களுக்கு எது நியாயம் எது சரிங்கிறத புரிய வைக்கவே மாட்டோம். ஸோ வீட்டுக்குள்ள ஒரு விதி தான் இருக்கும். அப்பா நாளிதழ்கள் படித்த வீடுகளில் எல்லாருமே நாளிதழ்கள் படித்தாங்க. நியூஸ் பேப்பர் படிக்கணும் அப்படின்னு வீடுகள் இருந்துச்சு. ஞாபகம் இருக்கு அவங்களுக்குலாம்? எந்த அப்பாலாம் நியூஸ் பேப்பர் படிக்கிறாரோ அந்த வீட்டில் பிள்ளை நியூஸ் பேப்பர் படிக்கும். எந்த வீட்டில் அப்பா சீரியஸான புத்தகங்களை வாங்கி படிக்கிறாரோ அந்த வீட்டில் பிள்ளை சீரியஸான புத்தகங்களை வாங்கி படிக்கும். எந்த வீட்டிலாம் சும்மா ஜாலியாக அப்பா உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்காரோ அந்த பையனை பக்கத்தில் உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பான். அதே தான் இன்னைக்கும். எந்த வீட்டில் அப்பா உட்காந்து சீரியஸாக படிக்கிறாரோ அந்த வீட்டில் இன்னொரு பையன் சீரியஸாக படிப்பான். எந்த வீட்டில் அப்பா உட்காந்து வெறும் டிவி மட்டும் பார்த்துட்டு இருந்தாருன்னா பிள்ளையும் டிவி தான் பார்த்துட்டு இருப்பான். 40 வயசு 45 வயசுல 35 வயசுல வாழ்க்கையில் பெருசாக உங்களுக்குலாம் பெரிய எக்ஸ்போஷர் இல்லாதப்போ உங்களுக்கு இந்த டிவி செல்ஃபோன்லாம் இவ்வளவு இருக்குது. பிறக்கும் போதே கையில் ஃபோனை பிடிச்சிக்கிட்டு பிறந்த இந்த பசங்களுக்கு டெக்னாலஜி எந்த அளவுக்கு இருக்கும் அதெல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு அவன் உமாஞ்சி மாதிரி உட்காந்துருக்கணும். நீங்கள்லாம் உட்காந்துட்டு ஓடிடி பிளாட்ஃபார்மில் நேற்று வந்து சினிமா பார்க்கணும், இங்கிட்டு உட்காந்து காலையில் ஒரு தடவை பார்க்கணும், அப்புறம் சாயந்தரம் ஒரு தடவை நீ என்ன பார்க்கணும்னா உங்களுக்கே இவ்வளோ ஆசை இருக்குன்னா பிள்ளைகளுக்கு ஆசை இருக்கும். அப்ப சேர்ந்து இயங்குவதை தவிர வேறு வழி இல்லை. இயங்குதல் என்பதுதான் இன்னைக்கு டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸுக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சவால். ரைட். 3வது பாயிண்ட், சேர்ந்து எங்களான எங்க சொல்றதை கேட்கறாங்க, நாம சொல்றதை எங்க கேட்கறாங்க. அவன் வந்து சொல்றது ஃப்ரெண்டு சொல்றதான் கேட்கறான். இன்னைக்கு அம்மா அப்பாக்களுக்கும் சரி ஸ்கூலுக்கு இருக்கக்கூடிய பெரிய சவால் என்னன்னா 2 உலகங்கள் இருக்கு. ஒண்ணு நீங்களா முன்னால இருந்த உலகம் ஒன்று இருந்துச்சு. நாம் இருப்போம், ஒரு சினிமா தேட்டர் இருக்கும், திருநெல்வேலியில் புதுசாக ஒரு படம் வரும், 3 மாதம் கழிச்சு கடையனூரில் ஒரு தேட்டரில் படம் போடுவான், 3 மாதம் கழிச்சு 6 மாதம் கழிச்சு அந்த படத்தை நீங்கள் புது படம் பார்த்து தான் கதை சொல்லிட்டு தெரியுவீங்க. அந்த படம் வந்து 6 மாதம் எடுத்த உடனே 3500 ஸ்க்ரீனில் இன்றைக்கி படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. 3 நாளில் படம் பார்த்துட்டு பூரா பேர் முதல் நாள் அவ்வளோ பேரும் படத்தை பார்த்துடலாம் இல்லையா? இப்படி ஒரு உலகம் இருந்துச்சு.
இப்ப ரெண்டு உலகம் இருக்கு. ஒன்று நீங்கள் நேரில் சந்திக்கக்கூடிய பிசிக்கல் வேர்ல்ட், இன்னொன்று நீங்கள் நேரில் சந்திக்காத விர்ச்சுவல் வேர்ல்ட். அந்த வேர்ல்டுக்குள்ள சோஷியல் மீடியாஸ் இருக்குது, வெப்சைட்ஸ் இருக்குது, யூடியூப் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, இன்னும் பல இத்தியாதி வகையறாக்கள் எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. டிஜிட்டல் வேர்ல்டுன்னு ஒன்று தனியா இருக்குது, ரியலிஸ்டிக் வேர்ல்டுன்னு ஒன்று தனியா இருக்கு. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இரண்டுக்கும் ஏற்றாற் போல பிள்ளைகளை தகவமைக்க வேண்டிய பொறுப்பு உங்களோட இல்லைன்னா பிள்ளைகள் இங்க இருந்து நடந்து போவாங்க. இதெல்லாம் எக்ஸைட் பண்றதை தாண்டி இன்னைக்கு ஒரு அப்பாவும் அம்மாவும் எக்ஸைட்டிங்கான ஆளா இருக்கணும். அதாவது எக்ஸைட்டிங்கான ஆள்னா வீடு இந்த கருவிகளை விட சுவாரஸ்யமானதா இருக்கும். வீடு இந்த கருவிகளை விட சுவாரஸ்யமானதா இருக்கும். நம்முடைய வீடுகள் சுவாரஸ்யம் குறைஞ்சிருச்சுன்னு உங்களுக்கு தெரியுதா? யாராவது கவனிச்சிருக்கீங்களா? நம்முடைய வீடுகள்லாம் கலகலன்னு இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? எனக்கு இங்கெல்லாம் கொஞ்சம் பெட்டரா இருக்குமா தெரியுது. நகர்ப்புறங்கள்ல இன்னமும் கூட கலகலப்பு குறைஞ்சு போச்சு. இந்த கலகலப்பை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை எல்லாத்தையும் கருவிகள் வந்து பிடிச்சிருச்சு. டிவி வந்து பிடிச்சிக்கிச்சு, சினிமா வந்து பிடிச்சிக்கிச்சு, செல்போன் வந்து பிடிச்சிக்கிச்சு, பல கண்டென்ட், பல்வேறு விதமான விஷயங்கள் வந்து அந்த இடத்துல பிடிச்சிக்கிச்சு. மற்றவங்க அதை வேடிக்கை பார்க்குற ஆளாக மாறிட்டோம். வீட்டுக்குள்ள காமெடி பண்ணுறதுல ஒரு கேரக்டர் இருப்பார். ஒரு மாமா சிரிக்க சிரிக்க பேசுவார், ஒரு சித்தப்பா வந்தால் வீடு முழுக்க உருண்டு புரண்டு சிரிப்பாங்க, ஒரு அத்தை பயங்கர குசுமா பேசுவாங்க. இப்படியான கேரக்டர்லாம் வீடுகளில் குறைஞ்சிட்டாங்க. தெரியுதா? மனிதர்களை உற்சாகப்படுத்திய, மனிதர்களுக்காக காத்திருந்த நாட்கள் போய் மனிதர்கள் நிகழ்ச்சிகளுக்காக காத்திருக்க இடத்துக்கு வந்துருச்சு. அப்போ நம்ம ரிவர்ஸ்ல போகணும். உங்க வீட்டு டிவியை விட உங்க பேச்சு சுவாரஸ்யமா இருக்கும். நான் கூகுளில் தெரிஞ்சுக்கிறத விட என் டீச்சர் சுவாரஸ்யமாக சொல்லி தரணும். எனக்கு ChatGPT தர டேட்டாவை விட என் டீச்சர் பேசுகிறப்ப இருக்கக்கூடிய டேட்டா ஸ்பெஷலாக தெரியுது. இன்னமும் இந்த காலகட்டத்தை நோக்கி நடந்துட்டு இருக்கோம். ஏஐ, ஏஜிஏன்னு இன்னமும் புதிய புதிய டெக்னாலஜி வந்து கொண்டு இருக்கக்கூடிய காலத்தில் மனிதனால் மட்டுமே செய்யக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் கருவிகள்கிட்ட கொடுத்துட்டு பசங்க வீட்டில் பேச மாட்டேங்கிறான், நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க. இப்போ கூட நிறைய பேர் என்ன நினைப்பீங்க, வீட்டில் போய் சொல்லி என்ன சொல்லுவீங்க, கோபிநாத் என்ன சொன்னார் பற்றியா, அதுபடி நடங்க. நீங்க சொல்றத பிள்ளைங்க கேட்கிற அளவுக்கு நீங்கள் பேசக்கூடிய ஆட்களாக இருக்கணும். அது ஏன் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, நான் சொன்னா நீ கேட்கணுங்கிறீங்க. அதான் பிரச்சனை. வா பேசுவோங்கிற பேச்சே கிடையாது, வா உட்காந்து பேசுவோம் அப்படிங்கிற பேச்சு கிடையாது. முன்னால ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு இல்லையா? கூடுவார் அப்பாவுக்கு பையனுக்கு ஒரு 17 வயசுல சின்னதாக ஒரு சண்டை வரும். நீங்களே அதை அனுபவிச்சிருப்பீங்க. அப்பா உத்தரவு போடுவார், அப்பெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு லேசா மணங்கினா அப்படி சொன்னா பல்ல பேத்து முடியும் அப்பா கோவமா. அப்புறமா என்ன பண்ணுவார், மாமா வந்து கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பேசுவார். ஞாபகம் இருக்கா? உட்கார வச்சு பேசுறதுன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. இப்போ அப்படி இருக்கா? உட்கார வச்சு பேச ஆளே கிடையாது. உட்கார வச்சு பேச ஆள் இல்லாத என்ன ஆகுது, வெறும் உத்தரவு வழியாகவே நகர்த்திட்டே இருக்கும். வீட்டுக்குள்ள அந்த அமைப்பை நீங்க திரும்ப கொண்டு வர வேண்டிய ஒரு காலகட்டத்திற்குள் நான் வந்திருக்கிறோம்னு சொல்றேன். அதுதான் எம்பத்தி அப்படின்னு சொல்றான். ஏன்னா மீதியெல்லாம் கேள்வி பதில் தான். நான் கூகுள் கிட்டையோ, அலெக்சா கிட்டையோ, ஏஜிஐ கிட்டையோ, ஏஐ கிட்டையோ, இல்லை ChatGPT மாதிரி இன்னும் பல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இது எல்லாத்தையும் கேள்வி கேட்டால் அது பதில் சொல்லும். யார் எனக்கு ஆறுதல் சொல்லுவா, யார் என்னோட அன்பாக இருப்பா, யார் என் மன உணர்வை புரிஞ்சுப்பாங்க, என்னை தனிப்பட்ட முறையிலே புரிந்து கொள்ள போகிற மனிதர்கள் சுவாரஸ்யமற்றவர்களாக, பேசுவதற்கு தயாரில்லாத ஆட்களாக, உத்தரவு போடும் ஆட்களாக இருந்தால் எப்படி என்னோடு வீட்டில் உறவாட முடியும்? இனி இருக்கக்கூடிய மிகப்பெரிய திறமை என்ன தெரியுமா? ஹியூமன் எம்பத்தி தான். அறிவெல்லாம் இனிமேல் பெரிய திறமையாக இருப்பதற்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. எனக்கு இவ்வளவு விஷயம் தெரியும், எனக்கு வந்து அமெரிக்காவுடைய தலைநகரம் என்னன்னு தெரியும், அண்டார்டிகாவுடைய ஆழம் என்னன்னு தெரியும், இமயமலையோட உயரம் என்னன்னு தெரியும், கடையநல்லூர்லேருந்து திருநெல்வேலிக்கு எத்தனை கிலோமீட்டர்னு தெரியும், ஐந்தறிவு எங்கிருந்து தொடங்குகிறதுன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் இப்போ அறிவு கிடையாது. இப்போ அறிவுங்கிறது ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் அறிவு. ஏன்னா மீதியெல்லாம் எளிதாக கிடைக்கும் இல்லையா? முன்னால் ஒரு காலத்தில் நான்லாம் உங்களை மாதிரி எங்க பசங்களா, இப்போ 9th ஸ்டாண்டர்டில் இருக்க பசங்களா, நீங்களாம் இந்த 9th ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க, பேச்சு படிக்க ப்ரிப்பேர் ஆகிறீங்கன்னா டக்குன்னு போயிட்டு இன்டர்நெட்டில் தட்டி தகவல்களை எடுத்துக்க முடியும் இல்லையா? அப்படி ஒரு காலகட்டம் இருக்கும். இப்போ நானே இங்கே வரேன்னா வாட் இஸ் கடையநல்லூர் அப்படின்னு ChatGPT கேட்டுக்கிறேன். கடையநல்லூரின் சிறப்பம்சங்கள் என்னன்னு சொல்லுன்னு சொன்னால் அது கொட்டு. அன்னைக்கு போய்ட்டு ரைட் அண்ட் எஸ்ஏ போட்டு கோபிநாத்னு போகிறேன். நான் எனக்கே தெரியாது, நான் இந்த அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன் அது சொல்லுது. அப்போ தகவல்களை தெரிந்து வைத்திருப்பது அறிவு என்ற காலகட்டம் மலையேறி விட்டது. எல்லா தகவல்களும் இப்போ எல்லாருக்குமே தெரியும். ரைட்டு தானே? 9வது நான் படிக்கிற போது 4 புத்தகங்களுக்கு போகணும், 3 லைப்ரரி போகணும், 4 டீச்சர்ஸ்ட்டை போகணும். உட்காந்து தகவல்கள்லாம் வாங்கி சேர்த்து எழுதி வரிசையெல்லாம் படுத்தி அப்புறம் அதை ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் எதை ஃபஸ்ட்டு பேசணும், எதை செகண்ட் பேசணும், அந்த தகவல் டேட்டா இதெல்லாம் நம்ம பேசுகிற அன்றைக்கி இந்த டேட்டா மாறி இருக்கு. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. எல்லாம் ஆன்லைன். உட்கான புத்திசாலித்தனத்தை நம்முடைய பிள்ளைகளிடம் நாம் கொடுத்துருக்கிறோமா என்பது தான் அறிவு. நீங்கள் இன்னைக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு ஒரே நிமிஷத்தில் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய டைமு இல்லை உலகத்தில் ஒருவேளை செவ்வாய் கிரகம் இருந்துச்சுன்னா அப்போ இப்போ மணி என்னவா இருக்கும் பூராத்தையும் கேட்கலாம். அவ்வளோ டைம் தெரியும். மேலே கிளாக் இருக்குது, அதை கூட பார்க்க மாட்டேங்குது. அலெக்சா வாட் இஸ் த டைம் அப்படின்னு புரிஞ்ச மணிக்கு டைப் அடிச்சுட்டு இருக்கோம். மணி 3 மணி, இங்கே 3 மணி, லண்டனில் இத்தனை மணி, அமெரிக்காவில் இத்தனைன்னு சொல்ல போகுது. அப்போ தகவல்களை தெரிந்து வைத்திருப்பதற்கு கருவிகள் இருக்குது. அப்போ யார் நம்மளுடைய அறிவுங்கிறது இப்போ என்ன?
நீங்களாம் ஏதோ அறிவு நம்பிக்கிட்டு இருக்கீங்க. 16ஆம் வாய்ப்பாட சரியா சொல்ற பிள்ளை அறிவாளி, 12 இவ்வளவு அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளை அறிவாளி. இதையும் கூட்டலும் கருவிகளால் எதையெல்லாம் செய்ய முடியாதோ அதை செய்வதற்கான எண்ணத்தை பிள்ளைகளுக்கு விதைக்கிறோமா என்பது அறிவு. அதனால தான் சொல்றேன், பிள்ளைகளை முதல்ல குற்றவாளிகளாக பார்ப்பதை நிறுத்திவிட்டு புதிதாக அவர்கள் என்ன பேசுகிறார்கள், இந்த புதிய உலகத்திற்கு தேவையானதை ஆக்சுவலாக உலகம் புதுசுப்போம். ஒவ்வொரு ஈரால ஒவ்வொன்றும் புதுசாக உள்ள வந்துகிட்டே இருக்க முடியுமா? ஒரு காலகட்டத்தில் இங்கே நம்ம அதை எப்போதுமே எதிர்த்துக்கிட்டே இருப்போம். உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நாம் இப்போ ரொம்ப எதிர்க்கிறது என்ன, இன்டர்நெட் இதெல்லாம் ரொம்ப எதிர்த்து பேசுவோம் இல்லையா? உண்மையிலேயே மனிதர்களால் அதிகம் எதிர்க்கப்பட்ட டெக்னாலஜி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? மனிதர்களால் அதிகம் எதிர்க்கப்பட்ட கருவி அல்லது டெக்னாலஜி நம்ம ஊரில் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? பெரும்பாலும் நம்ம என்ன சொல்லுவோம், இன்டர்நெட்னு சொல்லுவோம். ஏன்னா அதான் எல்லா பசங்களை கெடுத்துடுச்சு, எப்போ பாரு அதில் வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக மனிதர்களால் மிகவும் எதிர்க்கப்பட்ட ஒரு கருவியோட பேர் ரேடியோ. ரேடியோ தான் ரொம்ப எதிர்த்தாங்க. ஞாபகம் இருக்கா? இன்னும் கூட இந்த வார்த்தை இருக்கு, டீ கடை வாசல் இன்னும் பையன் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா பாட்டு கேட்கறது குத்தம்னு சொன்ன ஊர் நம்ம ஊர். டீ கடை வாசல நிற்கிறான்னு சொல்றது அர்த்தம் என்னன்னா, அப்பெல்லாம் பாட்டை டீ கடையில் போடுவாங்க, பசங்க போய் டீ கடையில் நிற்பாங்க. டீ கடையில் நிற்கிறவன், பாட்டு கேட்கறவன், பொறுப்பு இல்லாதவன், படிக்காதவன், ஊர் சுத்துறவன், பொறுக்கி அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சு. டீ கடை வாசல் நின்றுருக்கான், டீ கடை வாசல் நின்றுருக்கான்னு சொன்னது பின்னாடி என்ன, டீ கடை வாசல் நின்று பாட்டு கேட்கறது தப்புன்னாங்க. மருமகள்கள் குடத்துக்குள் ஒழித்து வைத்து டிரான்சிஸ்டர்களில் பாட்டு கேட்டதாக சில கதைகள்ல சொல்லப்படுது. மருமகள்கள்லாம் உங்க மாமியார் காலத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, குடத்துக்குள்ள ஒழிச்சு வச்சிருப்பாங்களா, பாட்டு எங்கேருந்து கேட்கும் தெரியாது, குட்டி டிரான்சிஸ்டருக்கு ஒழிச்சு வச்சுட்டு ஒருவேளை தூக்கி அந்த அப்படியே புதைக்கிறாங்களான்னு. அரசாங்க அலுவலகத்தில் தொடங்கி, பிரைவேட்ல இருந்து தொடங்கி, ஹாஸ்பிட்டல்ல இருந்து தொடங்கி அத்தனை இடத்துலையும் பாட்டு தான் பின்னணியில் போடுது. சிறப்பு விருந்தினர் இப்படி மியூசிக் ஒன்று போட்டு டம்முன்னு அடிக்கிறாங்க. இதெல்லாம் குத்தம்னு சொன்ன ஒரு தான் ரைட்டு தானே? அப்புறம் தான் மற்ற எல்லாத்தையும் குத்தம் சொன்ன. அறிவியல் தன்னுடைய வேலையை சரியா பார்க்க, அறிவியலை நீங்க நிறுத்தவே முடியாது. எலன் மஸ்க் அடுத்து வேற்று கிரகத்துக்கு ஆளை கூட்டிட்டு போவா, நீங்க தடுக்கவே முடியாது. ஸ்பேஸ் கிராஃப்ட் அடுத்து வேகமா போகும். கடையநல்லூர்லேருந்து ஒரு ராக்கெட் வழியா இன்னும் 15 வருஷத்துல ஒருத்தர் 4 நிமிஷத்துல சென்னையில வந்து இறங்கி வேலையை முடிச்சுட்டு 7 நிமிஷத்துல திரும்ப வருவான். ஹரிப்படத்தில் டயலாக் சொல்றது மாதிரி திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன். நோ பண்ணுவது மட்டுமல்ல அறிவு, கணக்கு சரியா போறது மட்டுமல்ல அறிவு, தகவல்களை தெரிந்து வைத்திருப்பதில் அறிவு. எனக்கு 1000 குரல் தெரியுங்கிறதுல அறிவு. ஒற்றை குரலை சரியாக புரிந்து அதை வாழ்க்கையில் உங்களால் சரியாக பயன்படுத்த முடியும் என்றால் அதுதான் அறிவு. அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் இஸ் நாலேஜ், நாட் ஜஸ்ட் நோயிங் இன்ஃபர்மேஷன். எந்த கடையில, எந்த கோயில்ல என்னைக்கு ஓட்ட விட போடுவான்னு எனக்கு தான் தெரியும். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் மாதிரி செஞ்சு அந்த பீரியட் முடிஞ்சிச்சு. Application of knowledge is called intelligence, not just knowing the facts. தகவல்களை தெரிந்து வைத்திருப்பதற்கு பெயர் அறிவல்ல, அதை எந்த இடத்தில் பயன்படுத்துவது அப்படிங்கிறத அறிவு. திரும்ப பிள்ளை கரெக்டா இந்த பக்கம் டு பக்கம் கரெக்டா படிச்சுட்டானா, கரெக்டா ஞாபகத்தில் வச்சிருக்கானாங்கிறதா இப்ப கேள்வியே கிடையாது. பையனுக்கோ பொண்ணோ படிப்பை தாண்டி அந்த விஷயத்தை எப்படி தான் இப்ப அறிவுன்னு சொல்றான். அதை ஹியூமன் எம்பத்தியோட எப்படி கனெக்ட் பண்ண முடியும்? மனித மனங்களோடு உரையாடும் அறிவு தான் இன்றைக்கு பொது அறிவு அப்படிங்கிறான். மீது எல்லாத்தையும் கருவி வேலை பார்க்கணும் இல்லையா? மனுஷனுக்கு இன்னைக்கு கருவி தான் எல்லாத்தையும் பார்க்குது. நாம சும்மா தான் இருக்கோம். முன்னால நாம கருவி இயக்கிட்டு இருந்தோம். ஞாபகம் இருக்கா? ஆலைகளில் நம்முடைய அப்பாக்களும் மாமாக்களும் சித்தப்பாக்களும் வேலை பார்த்த காலகட்டத்தில் நடந்துச்சு. காலையில் யூனிஃபார்ம் போட்டுட்டு சைக்கிள் எடுத்துட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்கு தூக்கு சட்டி எடுத்துக்கிட்டு அவர் போவார். போய் ஒரு சுவிட்சை போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் மிஷின் பக்கத்தில் நிற்பார். மிஷினை நடுவு அப்படியே கிண்டி விடுவார். இடையில ஒரு பிளாக்காக அந்த பிளாக் எடுத்து விடுவார். துணி மாட்டிக்கு அதை உருவி விடுவார். நாம மிஷினோட வேலை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ மிஷின் வேலை பார்க்குறது நம்ம சும்மா இருக்கோம். எல்லாத்தையும் அது பண்ணியிருக்கு. 125 டேட்டாவை உள்ள கொடுத்துட்டு இன்ட்டு எக்ஸ்னு போட்டீங்கன்னா கட ரிசல்ட் அதை கொட்டிட்டு போகுது. மயூஸ் ஆட்டிக்கிட்டு இருந்தா போதும். இப்போ முடிஞ்சு போச்சு. மனிதன் இப்ப வேலை பார்க்கல, மனிதன் டெக்னாலஜியை சப்போர்ட் பண்றான். அப்ப மனிதன் கருவியை தாண்டி அறிவாளியாக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கணும்னா பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லித்தர வேண்டியது 4 தான். இருக்கக்கூடிய டீச்சர்களுக்கும் சேர்த்தான். எப்பா டீச்சர் ஒருத்தங்க பயங்கரமான வீடியோகிராஃபர், ஆனா பிள்ளைகளை மட்டும் போன்ல பிடிக்கக்கூடாதுன்னு இருக்கேன். 4 முக்கியமான விஷயம் தான். அப்ப அவரு பேச்சுக்கு சொன்னப்பா உடனே ஒண்ணு, உலகத்திலே கஷ்டப்படுற ஆளுங்க அவங்க தான்ப்பா. முதல் முக்கியமான விஷயம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னா உடனே ஆங்கில அறிவு, இல்ல மேடைகளை பேசும் பெரும் திறன். இப்ப கூட சில பேர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் சொல்லட்டா, வீட்டுக்கு போனவனையும் பையன் சட்டையை பிடிச்சி கோபிநாத் எப்படி பேசினா பத்தி அக்கடுன்னு பேசினால நீ அந்த மாதிரி பேசு. எனக்கு பேச வரும், கணக்கு வராது. அவனுக்கு கணக்கு வரும், பேச வராது. பெரிய அறிவாளின்னு ஒருத்தனும் கிடையாது, விவரம் தெரியாதுன்னு ஒருத்தனும் கிடையாது. நம்மளை விட பெரியவனும் கிடையாது, நம்மளை விட சின்னவனும் கிடையாது. எல்லாம் ஒண்ணுதான். அவனுக்கு ஒண்ணு இருக்கு. முதல்ல அதை கண்டுபிடிக்கும். யாரோ ஒருத்த போல நம்ம பிள்ளை இருக்குன்னு என்னைக்கு நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம பிள்ளைகிட்ட அறிவை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. யாரோ ஒருத்த மாதிரி எப்ப வாழ ஆசைப்படுறோமோ அப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கோ நமக்கு தெரியவே தெரியாம போயிடும். ஓகே, நம்ம பாயிண்ட்டுக்கு திரும்ப வருவோம். ஏன்னா இந்த லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்றீங்க, அதை போட்டு விடுங்க, மற்ற மனுஷனுக்கு தெரியட்டும். இங்க ஒரு லைட் இருந்துச்சுல, அதை போட்டு விட்டுருங்க. இல்லை பதட்டப்படாங்க, போட்டு விட்டுறாங்க.
மேடையில பேசுறது இல்ல ஒரு ஆயிரக்கணக்கான முன்னிலை மக்கள் எல்லாம் கட என்று பேசுவது, வார்த்தைகளை அழகாக அடுக்கி செதுக்கி பேசுவது இல்ல, மனிதர்களோடு சரியாக பேசுவது. இன்னைக்கு பிள்ளைங்கள பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு உரையாடலே அவர்களுக்கு தொடங்க தெரியவில்லை அப்படிங்கிறான். கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருக்கான், பேச்சு போட்டியில ஃபர்ஸ்ட் வர்றான், இங்கிலீஷ் பேச்சு போட்டியில ஃபர்ஸ்ட் வர்றான், ஓட்டப்பந்தயத்துல ஃபர்ஸ்ட் வர்றான். ஒரு உரையாடல தொடங்க தெரியல. ஒரு சொந்தக்காரர் இது உங்க மாமா அப்படின்னு சொன்னா மாமா கிட்ட அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியல. ஒரு கடையில போயிட்டு இந்த பொருளை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னா அந்த கடையில அந்த சாமான் இல்லைன்னா இது மாதிரி வேற என்ன இருக்குன்னா கேட்கறதில்ல, இல்லைன்னு வந்து சொல்றான் இல்லையா? ஒரு உரையாடலை தொடங்க முடியவில்லை. That's what I said, talking to human intelligence. மனித மனங்களோடு பேசுதல். இவர்கள் என்ன சொல்லி இந்த உரையாடலை தொடங்குவது? ஒரு உரையாடலை தொடங்க முடியும். ஏன் இந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கேட்டா, நீங்களே கருவிகளோடு தான் உரையாட ஆரம்பிச்சிருக்கீங்க. மனிதர்கள் கருவிகளோடு உரையாட ஆரம்பித்து 20 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நான் கூகுள்கிட்ட போயிட்டு கூகுள் லெட் மீ நோ வாட் ஆர் தி ஸ்பெஷாலிட்டிஸ் ஆஃப் கடைநல்லூர்னா அது எனக்கு பதில் மட்டும்தான் சொல்லும். நான் கேட்பேன், அது திரும்ப என்ன கேட்க ஏட்டா திருநெல்வேலிக்காரனே உனக்கு கடைநல்லூரை பற்றி தெரியாதாடா அப்படின்னு கேட்கணும். நானும் வரையில இந்த டிரைவர் அண்ணனும் பேசிட்டே இருந்தேன். ஒவ்வொரு வாரமாக கேட்டு வந்தேன், இந்த ஊருக்கு அப்புறம் இந்த ஊருங்க, ஆரல்வாய்மொழி எந்த பக்கம் இருக்கு, தென்காசி இந்த பக்கம், தென்காசிலேருந்து குற்றாலம் எத்தனை, குற்றாலத்துக்கு இதுக்கு என்னது, இங்கே கிளைமேட் எப்படி இருக்கும், குற்றாலத்தில் மழை பெய்தா இங்கே குளிருமா, இவ்வளோ விஷயத்தை மனுஷனோடு உரையாடுகிற போது எனக்கும் அவருக்கும் இடையில் ஒரு நட்பு கிடைக்கிறது. 2 பேரும் ஒரு கடையில் டீ குடிக்கிறோம், நாங்கள் இப்போ ஃப்ரெண்டு இல்லையா? இந்த ஹியூமன் எம்பத்தி இருக்குல்ல, இந்த கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுறதுக்குள்ள இதுதான் இப்படி பெரிய சிக்கல். ஏன்னா கருவிகளோடு உரையாடுவது ரொம்ப எளிது, மனிதர்களோடு உரையாடுவது சிரமம் இல்லையா? எதிர்த்தாப்புல 1.5 லட்ச ரூபாய்க்கு நாம வாங்கி வச்சுருக்க கம்ப்யூட்டர் நம்ம சொல் பேச்செல்லாம் கேட்கும், ஆனால் நாம பெற்றது நாம சொல்றதை கேட்காது. அப்போ அந்த பிள்ளையோடு உரையாடுவது எப்படி நமக்கும் தெரியல, பிள்ளைகள் எப்படி உரையாட வைப்பதுன்னு மற்றவங்களுக்கு தெரியல. அப்போ மனிதர்களோடு உரையாடக்கூடிய இயல்பான அறிவை பிள்ளைகளுக்கு கொடுங்க. அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு வாயை மூடுங்கிற வார்த்தையை சொல்லாது. நம்மள மாதிரி ஒரு முரண்பட்ட சமூகத்தை நம்மளால பார்க்கவே முடியாது. இந்த சின்ன குழந்தைங்களாம் பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா அது ஒரு சண்டைக்கெல்லாம் வருவாங்க. அது அத்தைன்னு சொன்னுச்சுன்னு நாத்தனார் சொல்லுவாங்க, அம்மானு தான் சொன்னுச்சுன்னு அது சொல்லும், அது பேபேன்னு தான் சொல்லும். அது சும்மா பேங்க அது அத்தைன்னு சொல்லிடுச்சுன்னு இருந்த அம்மா, இல்லை அத்தைன்னு சொல்லிடுச்சு அப்படின்னு, இல்லை அது அம்மானு சொல்லிச்சு அப்படிங்க. அந்த குழந்தைய கொஞ்சம் வாங்க, அப்பா சொல்லு, அம்மா சொல்லு, சித்தப்பா சொல்லுமாங்க. நாம சும்மா போயிருப்பானே வீட்டுக்கு, அது சித்தப்பான்னு சொன்னுச்சு உனக்கு கவனிக்கலன்னா ஆமா நம்மளும் சொல்லணும். இல்லாட்டி பிள்ளை பாரு ஆசையா சித்தப்பான்னு இல்லையாங்கிறான் அப்படிமாங்க. அந்த 2 வயசு வரைக்கும் குழந்தைய போட்டு கொஞ்சம் வாங்க, சித்தப்பா சொல்லு, பெரியப்பா சொல்லு, மாமா. 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க கடன்னு பேச ஆரம்பிச்சா ஒரு நாளைக்கு 450 கேள்வி. நிலா எங்கே இருக்கு, அங்க யாரு இருக்கா, அத்தை வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு நிலா, அப்பவா அத்தை வீட்டுக்கு போகலாம், நிலாக்கு போவோம் அப்படியே, இல்லடா அத்தை வீட்டுக்கு தான் போக முடியும், நிலாக்கு போக முடியாது, இல்ல அத்தை வீட்டுக்கு தூரம் தான் சொன்னேன், அத்தை வீட்டுக்கு போறேன் நிலாக்கு போக முடியாதா, இல்ல அத்தை வீட்டுக்கு நம்ம சைக்கிள்ல போயிடலாம், நிலாக்கு போக முடியாது, ஏன் நிலாக்கு போக முடியாது, நிலாக்கு போக ராக்கெட் வேணும், ராக்கெட்னா என்ன, ராக்கெட்டு அவ்வளவுதான் தெரியும். 10வது கேள்வி கேட்டவொடனே அப்பா என்ன சொல்லிடுவாரு, இவனை வாய சும்மா இருக்கு சொல்லுவாரு. அப்ப நமக்கு தோதாக இருக்கிற போது பேச சொல்லுகிற அதே பிள்ளைய அது கேள்வி கேட்கிற போது பதில் சொல்ல முடியாத போது வாயை மூடுன்னு சொல்றோம். என்னைக்கு பிள்ளையுடைய வாயை மூடுறீங்களோ அன்னைக்கு அந்த பிள்ளையுடைய மூளையை மூடுறீங்க. லெட் தம் டாக், பேசட்டும். முதல்ல நம்ம பிள்ளைங்க பேசட்டும். பேசாம படிச்சு மார்க் எடுக்கிறத விட நல்லா பேசி மார்க் குறைஞ்சா பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பேசுறதுதான் மார்க்கே. பேசணும், எல்லாட்டையும் பேசணும். தன்னை விட பெரியவன்ட்ட பேசணும், சின்னவன்ட்ட பேசணும், வயது குறைந்தவன்ட்ட, வயது கூடியவன்ட்ட, ஆசிரியர்கள்ட்ட, அறிவாளிகள்ட்ட எல்லாத்தையும் எப்படி தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்க முடியும்? எல்லாத்தையும் எப்படி கூச்சம் இல்லாம கேட்டு தெரிஞ்சுக்க முடியும்? ஒரு பேசுவதற்கே தயக்கம் இருக்குமெண்டா, நான் எத்தனை ChatGPT போய் படிச்சாலும் என் கூட வந்த டிரைவர் அண்ணன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட தகவலை இந்த பகுதியை பத்தி என்னால் தேடி தெரிஞ்சிட முடியுமா? இதே பகுதியில் வாழக்கூடிய ஒரு மனிதனிடம் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய தகவல்களை எப்படி கருவியிடம் வந்து கேட்டு தெரிந்து கொள்ள முடியும்? I can get information from the equipments. விஷயம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். 2வது ஆளுமை திறன் சொல்றான், லீடர்ஷிப் அப்படின்னு சொல்றான். ஏன்னா அடுத்து தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான தகுதி என்பது மனிதர்களை வழிநடத்துவது, கருவிகளை வழிநடத்துவது. அதுக்கு தேவைப்படக்கூடிய சில ஒழுங்குகளை கட்டமைப்பது, அது சில துணிச்சலை உள்ளடக்குறது. அப்ப எந்த சூழ்நிலை வந்தாலும் எதிர்கொள்வதற்கான திறனை நம்முடைய பிள்ளைகளுக்கு வளர்ப்பது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அவசியமான விஷயமே ஒழிய எல்லாத்துலயும் பிள்ளை மார்க் எடுத்துச்சாங்கிறத பத்தி கவலைப்படாது. 3வது மென்டல் அண்ட் பிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்றான். மன ரீதியாக பிள்ளைகள் சரியான தகுதியோடு இருக்கிறார்களா? பொசுக்குன்னு போய் கதவை சாத்திக்கிறான், திடீர்னு மூஞ்சியெல்லாம் மாறி போகுது. நாங்களும் அவ்வளவு திட்டுவோம், வாங்குவோம், ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்காங்கன்னு சொல்றாங்க ஆங்கிலத்தில். அதுனா ஃப்ரெஜைலானா டபக்குன்னு மனசுரிஞ்சு போயிடுறாங்க. சின்ன வார்த்தைக்கெல்லாம் பொசுக்குன்னு கோச்சுக்கிறாங்க, தொட்டாச்சு நீங்க மாதிரி அழுகுறாங்க. பொம்பளை பிள்ளைலாம் ரொம்பவும் என்ன சொல்றது, பொசுக்குன்னு கோச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். பிள்ளைங்க ஃப்ரெஜைலா தான் இருக்கும், அப்படிதான் இருக்காங்க. அப்படி இருப்பது என்பது இந்த காலகட்டத்துடைய சூழல். காரணம் என்னன்னா, கடுஞ்சொற்களை இவர்கள் சந்தித்ததே கிடையாது. அவர்களுக்கு எதிர்ப்பான சொற்கள் இருக்கக்கூடிய நபர்களை வந்து நீங்கள் அவர்களை விலக்கியே வைத்திருக்கிறீங்க. நம்ம குடும்ப வாழ்க்கையில எப்படி இருந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு பியூட்டிஃபுல்லான சோஷியல் ஸ்ட்ரக்சர். நான் ஏற்கனவே சொன்னதான் திரும்ப சொன்னேன். there is something called extended family அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டெண்டட் ஃபேமிலினா நமக்கு குடும்பத்துக்கு அடுத்த கட்டம், பங்காளி வீடு, இந்த பக்கம் பொண்ணு கொடுத்த வீடு, தெரிஞ்சவங்க வீடு, இன்னும் சொல்ல போனா பல வருஷம் பழகின வீடு, சொந்தக்கார வீடு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்.
நான்லாம் சின்ன பிள்ளையா இருந்தப்ப இல்லை நீங்களாம் சின்ன பிள்ளையா இருந்தப்ப கூட ஒரு காலகட்டம்லாம் இருந்தது. 15-16 வயசு பிறகு தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் ஏற்ற வீட்டில் இருந்த ஒரு சொந்த மாமா கிடையாது. இருந்தாலும் நம்ம மாமா மாமான்னு கூப்பிட்டா இருந்தாலும் மாமா, அதனால மாமான். இருந்தாலும் நமக்கு தீபாவளிக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்துருப்பாரு, வீட்டில் முறையெல்லாம் செஞ்சிருப்பாரு, கல்யாணத்துக்குலாம் பண்ணியிருப்பாரு, அக்காக்கெல்லாம் பொக்கச்சிலாம் வச்சிருப்பாரு. நாமளும் நினைச்சு வந்தாலும் மாமான்னு. கடைசி பார்த்தா இருந்தாலும் மாமா கிடையாது, சொந்தக்காரே கிடையாது, நான் சொந்தமாக இருக்கேன். இப்படி ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி நமக்கு இருந்துச்சு. இந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியிலிருந்து பல்வேறு விதமான குணாம்சங்களை, பல்வேறு விதமான குரல்களை, பல்வேறு விதமான வார்த்தைகளை பிள்ளைகள் கேட்டார்கள். அதட்டும் சித்தப்பா, அரவணைக்கும் அத்தை, விளையாட்டாக பேசும் மாமா, கோபக்கார பெரியப்பா, இப்படி பல வார்த்தைகளை அவங்க சந்திச்சாங்க இல்லையா? இப்போ வேற ஏதாவது இருக்கா? 2 குரல் தான். ஒன்று அப்பாவோட குரல், இன்னொன்று அம்மாவோட குரல். அதுவும் பாதி வீட்டில் அப்பாவுக்கு வாய்ஸே கிடையாது. இப்போ படிப்பெல்லாம் அம்மாக்கள் கையில் போயிடுச்சு. படிப்பெல்லாம் அம்மாக்கள் கையில் போயிடுச்சு. அப்பாக்கள் கையில் படிப்பறப்ப அவங்க தூக்கி சைக்கிளில் முன்னால் உட்கார வச்சு கடை வீதிக்கு கூட்டியாந்து இதுவும் சேர்ந்ததான் படிப்புனாங்க. இப்போ பூரா கொண்டு எடுக்கிறீங்க வீட்டில். பாவம் டீச்சர்கள்லாம் அம்மா ஆகிட்டாங்க, அம்மாலாம் டீச்சர் ஆகிட்டாங்க. அவங்க பாடம் நடத்துறதுலாம் கூட அப்படி பிள்ளைகளை கொஞ்சி கிஞ்சி பாடம் நடத்துறாங்க. நீங்கள் டியூஷன் நடத்துகிற பேர் வெளியிட்டு ஹோம்ஒர்க் பண்ணுறது கொண்டு எடுக்கிறீங்க, கத்துறாங்க. முன்னால பிள்ளைகளாம் போட்டு அடிச்சு அம்மான்னு கத்துவாங்க. இப்பெல்லாம் பிள்ளைகளை அடிச்சா அப்பான்னு தான் கத்துறாங்க. அந்த வேகமாக ஓடியாந்து என்னன்னு கேட்டால் இதில் மட்டும் நீங்கள் தலையிடாதீங்க, அப்புறம் இதில் தான் இருந்தாலும் தலையிடுவாங்க. படிக்கிற பிள்ளை படிப்பாப்பா விடுப்பா, இப்பவே ஏன்பா போட்டு அடிக்கிறேன்னா இதில் மட்டும் தலையிடாதீங்க. சாப்பிட்ற பிள்ளை சாப்பிடுவான், வச்சு வாயில் திணிக்காத வாந்தி வந்துடுற போது தான் இதில் மட்டும் தலையிடாதீங்க. ஆனால் ஒரு நாள் ஸ்கூலுக்கு லேட்டாக போட்டு ஃபங்க்ஷனுக்கு முன்ன பின்ன போனால் என்ன பிள்ளைனா அப்படி தான் இருக்கு, இதில் மட்டும் தலையிடாதீங்க. இப்போ அவன் இதில் தான் தலையிடுவான். அப்போ ஒற்றை குரலாக, வெறும் இரட்டை குரலாக போகுது. பல்வேறு விதமான அதிர்வுகளை பிள்ளைகள் சந்திப்பதற்கான வாய்ப்பை தொலைத்து விட்டார். அப்போ அதெல்லாம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா பிள்ளைங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? ரொம்ப ஃப்ரஜைலாக இருக்கான். பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய மனப்போக்கு இல்லை. சின்னதாக சொல்லக்கூடிய வார்த்தைகளை பிள்ளைகள் அவமானமாக கருதுகிறார்கள். ரொம்ப சென்சிட்டிவாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ ரொம்ப முக்கியமானது ஆளுமை திறன்டா. மனிதர்களை கையாளுவதற்கான அறிவோடு கூடிய, மனிதர்களை வழிநடத்தக்கூடிய, மனிதர்களுக்கு பின்னால் உத்தரவுகளுக்கு பணிகிற, நியாயமாக இருந்தால் பணியக்கூடிய ஒரு ஆட்களாக இருக்கிற முக்கியமான லீடர்ஷிப்ங்கிற குவாலிட்டி. 4வது முக்கியமான விஷயம் எம்பத்தி, மனிதர்கள் மீதான அன்பும் பிரியும். இதுதான் இப்போ முக்கியம். நீங்க யோசிச்சு பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னால முழுக்க டெக்னாலஜி கற்றுக்க சொன்னவன் தான் நானும். 10 வருஷத்துக்கு முன்னால டெக்னாலஜி இம்பார்ட்டன்ட், டெக்னாலஜி இப்போ டெக்னாலஜி முக்கியம், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா இப்போ என்னன்னா மனிதனை தாண்டி போகிறது கருவி என்கிற போது மறுபடியும் மனித அறிவை கையில் எடுப்பது தான் புத்திசாலித்தனமான விஷயமா இருக்க முடியும். அப்போ பிள்ளைகளுக்கு தர வேண்டிய 4 முக்கியமான குணம் கம்யூனிகேஷன். அதுக்கு என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் பேச விடுங்க. உங்க சொந்தக்காரங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ இல்லையோ பேசிட்டு போட்டோம். சின்ன கடைக்காரர்கிட்டலாம் போய் பேசுகிறோம், காய்கறி கடையெல்லாம் பசங்களே போய் பேசிட்டு ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. நீங்களாம் எல்லாத்தையும் பேசுனீங்களே, ஒரு திருவிழாவில் போனீங்கன்னா எவ்வளோ ஒரு 40 நாள் 15 நாள் திருவிழா அடைஞ்சில எல்லாரும் ஒன்றுமா பேசி பழகி அவங்க இவங்க அப்படி இப்படி அப்படிலாம் இருந்துச்சுல. அந்த ஒரு வாழ்க்கை முறைக்கு வரட்டும். உறவாடுவதற்கு தேவைப்படுவதற்கு உங்களுக்கு மொழி தேவைப்படுகிறது. அந்த மொழிக்கு இந்த கம்யூனிகேஷன் முக்கியம். 2வது லீடர்ஷிப். 3வது எதையும் எதிர்கொள்வதற்கான துணிச்சல். 4வது முக்கியமான விஷயம் மனிதர்கள் மீதான பிரியமும் அன்பும். இந்த 4 யாருக்கிட்ட இருக்கோ அவன் தான் இனிமேல் ஜெயிக்க முடியும். ஸோ இந்த ரியாலிட்டிக்குள்ள நம்ம வந்தால் தான் பிள்ளைகளை எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற பொறுப்பும் புரிதலும் நமக்கு இயல்பாகவே வருவோம் அப்படிங்கிற கவனத்துக்குள்ள வாங்க. 5வது முக்கியமான விஷயம், உங்களுக்கும் உங்க பிள்ளைக்கு என்ன சண்டை யோசிச்சு பாருங்க. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? உங்களுக்கும் உங்க பிள்ளைக்கும், அது அப்பா இருந்தாலும் சரி அம்மா இருந்தாலும் சரி, பிள்ளைக்கு நமக்கு ஒரு சண்டையும் கிடையாது. ஆசாசையா பெற்றெடுத்த பிள்ளை, நெல்லை பேருக்குள்ள போய் வேண்டிக்கிட்டு பெற்ற பிள்ளை, சாமி கிட்ட கேட்டு கஷ்டப்பட்டு தவங்கடந்து பெற்ற பிள்ளை, கோயில் கோயிலாக கும்பிட்டு பெத்த பிள்ளை. இந்த பெத்த பிள்ளைக்கு உங்களுக்கு என்ன சண்டை வரப்போகுது? ஏன் சண்டை? ஏன் கோபம்? ஒரு கோபம் இல்லை, நம்ம பிள்ளை அது நமக்கு ரொம்ப உசுறு. ஆனால் பிள்ளை மேலே கோபம் சங்கடம். ஒரே ஒரு ரீசன் தான், அந்த பிள்ளைய கேட்காம அந்த பிள்ளைய வச்சு நம்ம பல டெசிஷன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதான் பிரச்சனை. இந்த பிள்ளைய வச்சு நம்ம தாய் மாமனா பழி வாங்கணும், அந்த ஒரு முக்கியமான முடிவு எடுத்து வச்சிருக்கோம். இவனை வச்சுதான் ஊருக்கு நம்ம யாருன்னு காட்டணும். அவனுக்கு தெரியாது இல்லையா? அவன் பாவம் வயிற்றுக்குள்ள ஜாலியா இருந்தான், அவன் பாவம் வயிற்றுக்குள்ள ஜாலியா இருந்தா, அவன் பிறந்து வந்தா போனா அவன் வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறான், அவன் வாழ்க்கையை வாழ நினைக்கிறான். அவனை வச்சு நீங்க யாரையும் தோக்கடிக்கணும், அவளை வச்சு நீங்க யாரையும் அவமானப்படுத்தணும், அவளை வச்சு யாரையும் பழிதிக்க நீங்க நினைச்சீங்கன்னா அதை அவர்கள் செய்யாத போது பிள்ளைகள் மீது உங்களுக்கு கோபம் இருக்கிறது. அவ்வளவுதான். இந்த கூட்டத்துக்கு முன்னால என் பிள்ளைய டாக்டர் ஆக்கி காட்டுறேன், என்னை அசிங்கப்படுத்தானுவேன், படிக்காத வெளின்னு சொன்னானுங்கல்ல, பாரு என் பிள்ளைய டாக்டர் ஆக்கி காட்டுறேன், நீங்க அவன் வயிற்றுக்குள்ள இருக்க எடுத்த சபதத்துக்கு அவன் என்ன பண்ணுவான்? அவன் பேசாம 6-5க்கு ஒரு பிள்ளை பிறக்குது, ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு சொல்லலாம், பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு சொல்லலாம். அப்பாக்காரர் ஃபோன் பண்ணி சொல்றாரு, எனக்கு டாக்டர் பிறந்திருக்கான். ஏன் பிறக்கையிலே டாக்டர் நீ முடிவு பண்ணா அவன் என்ன பண்ணுவான்? அப்போ உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கும் உங்கள் சபதங்களுக்கும் தான் பிரச்சனை. பிள்ளைகளை உங்கள் சபதங்களை நிறைவேற்றக்கூடிய ஸ்கேப் கோட்டாக பயன்படுத்தாதீர்கள். அப்படி பயன்படுத்துகிற போது பிள்ளைகள் மீது எரிச்சலும் கோபமும் வந்துட்டு அவனுக்கு முடியும், சில விஷயம் முடியாது இல்லையா? ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்று வரும். ஒருத்தருக்கு கவிதை வரும், ஒருத்தருக்கு கணக்கு வரும், ஒருத்தருக்கு தமிழ் வரும், ஒருத்தருக்கு ஆங்கிலம் வரும், ஒருத்தருக்கு டெக்னாலஜி வரும், ஒரு சில பேர் ஒன்றுமே வராது, சில பேர் நல்லா விளையாட்டு. அப்போ இந்த நீங்க நினைச்ச விஷயத்தை இந்த பிள்ளை செய்யலைங்கிறனால இவன் தோல்வி அடைந்த பிள்ளைகள் இந்த பிள்ளைக்கு கட்டணம் கட்டுவீங்க. நிறைய வீடுகளில் பிள்ளைகள் தோல்வி அடைவதில்லை,
மாறாக நீங்கள் நினைத்தவர்களால் செய்ய முடியாத காரணத்தால் அந்த பிள்ளை தோற்று போனதாகவே நீங்க நினைப்பீங்க. ஜெயிச்ச பிள்ளையவே தோத்த பிள்ளையை ட்ரீட் பண்ற மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணிட்டே இருப்போம். நீங்க கவனிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? அவனுடைய வெற்றி வேறு திசையில் இருந்துகிட்டே இருக்க நமக்கு தெரியாது. மாறாக நான் நினைத்தது இந்த பிள்ளையால செய்ய முடியலைங்கனாலும் இந்த பிள்ளை தோற்ற பிள்ளை அப்படின்னு நம்ம நினைப்போம். நாம நினைச்சிருப்போம் இந்த பிள்ளை சூப்பரா படிக்கணும், நல்லா மார்க் எடுக்கணும், அல்லது ஒரு மாதிரி ஒரு குறிப்பிட்ட விளையாட்டுல ஸ்டேட்ல போய்க்கலாம். ஆனா அதை செய்ய முடியாத ஒரே காரணத்துக்காக அந்த பிள்ளை ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல மிகச்சிறந்த ஆளாக இருந்தவன் அவனை முட்டாள் போல அந்த வீடு ட்ரீட் பண்ணுது, அவளை முட்டாள் போல அந்த பிள்ளை வீடு ட்ரீட் பண்ணுது. ஒரு அற்புதமான கவிஞராக வர வேண்டிய ஒரு பெண்ணை உனக்கு கணக்கு சரியாக வரவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக முட்டாள் என்று நீங்க முத்திரை குத்தினால் கஷ்டம். பிள்ளைகளோடு பேசுங்க, முத்திரை குத்தாதீங்க. பிள்ளைகளோடு பேசுங்கள், முத்திரை குத்தாதீங்க. டிவியில யாராவது ஒருத்தர் வந்து பேசினா என்ன அருமையா பேசலாம்னு சொல்ற நீங்க அதே மாதிரி உங்க பிள்ளை உங்க வீட்டில் பேசினா வாயை மூடு திமிர்த்தனம் பண்ணாதன்னு சொல்றோம் இல்லையா? ரைட்டா? உங்கள் பிள்ளை நீங்கள் நினைத்ததை போல் இல்லை என்ற காரணத்திற்காக அந்த பிள்ளை அறிவு இல்லாத பிள்ளை என்று நீங்கள் முடிவுக்கு வருவீர்கள் என்றால் அதை விட பெரும் ஆபத்து இல்லை. உங்கள் பிள்ளை உங்களை விட்டு விலகி போகும். உங்கள் பிள்ளை உங்களை விட்டு விலகி போகும். அடுத்த முக்கியமான விஷயம் கவனிச்சுட்டே இருங்க. ஏன் இதை நான் திரும்ப நிறைய இடத்துல சொல்றேன்னா, நீங்க நினைக்கக்கூடிய அறிவு தான் அந்த பிள்ளைக்கு இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. உங்க சித்தப்பா அந்த காலத்துல காமர்ஸ் படிச்சவரு, உங்க அப்பா வந்து பெரிய பிசிக்ஸ் படிச்சவர், அதுக்கு நான் என்ன பண்ணேன்? எனக்கு இது வரல, அது வந்தா என்ன அவசியம் இருக்குது? அப்படிலாம் வரணுங்கிற அவசியம்லாம் கிடையாதுண்ணே. எங்க அப்பாவுக்கு வந்தது எல்லாமே எனக்கு வந்திருக்கணுங்கிற என்ன அவசியம் இருக்கு? ஒன்று விஷயங்கள் வரலாம், மரபொழு தொடர்ச்சியாக இருக்கலாம், இல்லாம போகலாம். ஆனா அதுக்காக இது வரலைங்கிற ஒரே காரணத்துக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் முட்டாள்தனம் மட்டும் நீங்க எப்படி சொல்லுவீங்க? நான் கூட சின்ன பிள்ளையா இருக்கல, வாயிலேன்னா உன்னை நாய் இழுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மை, வாயிலேருந்து நாய் இழுத்துட்டு போயிருக்கும். ரைட்டு தானே? அதை தான் நிரூபிக்கிறதுக்குன்னு ஒரு காலகட்டம் வர வேண்டாமா? எப்படி அடுத்தவர் வீட்டு பிள்ளையை நம்புகிறீர்களோ அப்படி உங்கள் வீட்டு பிள்ளையை நம்புங்கள். ஏன்னா நீங்கள் தருகிற நம்பிக்கை தான் உங்கள் பிள்ளையை ஜெயிக்க வைக்கும். மற்றதெல்லாம் அப்புறம் தான். ஆள் அம்பா இந்த காசு பணமெல்லாம் அப்புறம் தான். உலகத்திலேயே மிகப்பெரிய பலம் ஒரு பிள்ளைக்கு என்பது தாயும் தந்தையும் தருகிற நம்பிக்கையும் பாராட்டும் மட்டும்தான். அது வழியா பிள்ளையை தூக்கி இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நான் நிற்கிறேன்னா எங்க அப்பா தான் எனக்கு காரணம். என்னைக்கு வேணாலும் நான் சொல்லுவேன். ஊரெல்லாம் நான் தோத்தாங்கொழின்னு சொன்னப்போ கூட நீ கவலையப்படாத, ஓடுற அவனுக்கு பிடிச்ச விஷயத்தை நோக்கி நான் கூட நிற்கிறேன்டான்னு சொன்னேன். எங்க அப்பா சொன்ன ஒத்த வார்த்தை 10 யானைக்கு சமம். அதான் இது இல்லையா? அவன் இந்த உலகம் என்பது மற்றவர்கள் ஜெயித்த பிறகு ஒரு கைத்தட்ட. உங்க பிள்ளை ஜெயிச்ச பிறகு உலகம் கைத்தறதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா பிள்ளை ஜெயிப்பான நம்பிக்கையோடு கைத்தட்ட போகிறது அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான். மறுபடியும் என்னடா பிள்ளைகளையே பெருசா பேசுறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டா பிள்ளைகளுக்கு பேசதான் இப்ப ஆள் இருக்கு. பிள்ளைகளுக்கு நல்லது கெட்ட செய்யும் சொல்ல ஆள் இருக்காங்க. பிள்ளைகளுடைய மனவியல் உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு ஆள் இல்லாத ஒரு நெருக்கடிக்குள் நாம் தள்ளப்பட்டிருப்பதாக தோன்றுகிறது. ஏன் அப்படின்னா வாழ்க்கையில் என்ன கேட்கணும், எல்லாருமே சூப்பர் கிட்ஸாவே பார்க்க ஆரம்பிச்சோம். யாருமே நார்மலாவே இருக்கக்கூடாது. ஒருத்தர் நார்மலா இருந்தா என்ன, எதுக்காக எல்லாரும் காம்ப்ளான் வர பையன் மாதிரி மரத்தை பிடிச்சிட்டே தொங்கணும் தெரியல எனக்கு. எல்லாரும் எதுக்கு சூப்பரா பாடணும், எதுக்கு எல்லாரும் சூப்பரா ஆடணும், அவனுக்கு என்ன வருதோ நம்ம செய்யட்டும், அவளுக்கு என்ன வருதோ அது செய்யட்டும், என்ன தப்பு இருக்கிறது? நல்லா படிக்கட்டும். அடிப்படையிலே படிப்பு என்பது அவசியமானது. இதெல்லாம் சொல்றதுனால அகாடமிக்ஸ்ல வெளியில வந்துடலாம் பசங்களாம் நினைக்க கூடாது. படிப்பு என்பது ரொம்ப முக்கியமானது. படிப்பை தாண்டிய உலகத்திற்கு என்ன தேவைப்படுகிறது அதை புரிஞ்சுக்கிறோம். பட் ஏன் கவலையெல்லாம் என்ன நம்ம முட்டாலும் முடிவு பண்ணாரு. பிள்ளைக்கு நான் நினைச்ச ஒண்ணு வரலைங்கிறதுக்காக இந்த பிள்ளைக்கு அறிவில்லை என்று நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா பிள்ளை அதை நம்பிடும். வீட்டுல பெரியவங்க சொல்லுவாங்க, யாருக்கு அறிவு இல்லை, என்ன அறிவு இல்லை? நீங்க 8ஆம் கிளாஸ் படிச்சப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? யோசிச்சு பாருங்க. நீங்கள் 8ஆம் கிளாஸ் படித்த போது உங்களுக்கு தெரிந்தது இன்றைக்கு 4ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு தெரியும். என் மகளுக்கு என்னால ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்க முடியல. கேட்டா எனக்கு விவரம் தெரியுங்கிறாங்க. ஒண்ணு தெரியல. அது எப்ப கூப்பிட்டாலும் வேலை இருக்குன்ற நான் வேலையை நடிச்சா குளிர்ச்சோறு அடிக்கணும், குப்புறப்படுத்துங்க. அது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவ்வளவு படிக்கிறாங்க பிள்ளைகள், நிறைய படிக்கிறாங்க, நிறைய தெரிந்து கொள்ள விரும்புகிறாங்க. அவர்களுக்கு தேவைப்படுறது கூகுளை விட, சாட் ஜிபிடியை விட, இன்ஸ்டாகிராமை விட, வாட்ஸ்அப்பை விட, எல்லாத்தையும் விட ஒரு அழகாக பேசுகிற, நட்போடு பேசுகிற, கேட்கிற கேள்விகள் அந்த எப்படியாவது பதில் சொல்ற வணக்கம் தேடி சொல்ற ஒரு அப்பா அம்மா ஒரு டீச்சர் நல்ல சர்க்கிள் இருந்துச்சு. அட்டகாசம். தட்ஸ் பியூட்டிஃபுல் திங். அற்புதமா இருக்கும் லைஃப். பிள்ளைகளுக்கான பழக்கத்தை உருவாக்குங்க. பிள்ளைகள் வீடு தங்குற பிள்ளை புத்தகம் படிப்பான். பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல கல்ச்சரை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க. பாட புத்தகங்களை தாண்டி உலகம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க. எது இன்வெஸ்ட்மெண்ட், எது செலவுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவைப்படக்கூடிய அறிவு. நீங்கள் திட்டமிட்டபடி இந்த பிள்ளையை கொண்டு போய் இந்த இடத்துல உட்கார வச்சுடும் கங்கணம் கட்டிக்கலாம் ட்ரை பண்ணிட்டே இருக்காது. இவனை இப்படி பண்ணுவோம் எல்லாத்தையும் ஒரு ப்ளூ பிரிண்ட் எல்லாம் யாருக்கிட்டே இல்லை, கடவுள்கிட்ட இந்த ப்ளூ பிரிண்ட் கிடையாது. ஏன்னா உலகம் மாறக்கூடிய வேகம் என்பது அவ்வளவு வேகமாக மாறிக்கிட்டு இருக்கு இல்லையா? முன்ன மாதிரிலாம் உலகம் மாறுகிற வேகத்தை ஓரளவு அனுசரித்து தெரிஞ்சுக்க முடியும்னா இப்போ இதை படிக்க வைப்பான், அதுக்கடுத்து அவன் படிப்பான், அதுக்கடுத்து அந்த இடத்துக்கு போவாங்க, அதுக்கடுத்து அந்த இடத்துக்கு போவாங்க, அதுக்கடுத்து இந்த வேலையில போய் உட்காந்துலாம். இப்பெல்லாம் நினைக்க முடியுதா? அப்பெல்லாம் உண்டா என்ன? மாற்றத்திற்கான கால இடைவெளி என்பது எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு? ஆனால் நான் ஒன்றும் இல்லைனே, சும்மா தொட்டேன். எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு? உங்க ஊர்ல அம்பாசிடர் கார் ஒரு காலகட்டத்தில் ஓடி இருக்கும். இப்போ 50-60 வயசுல இருக்கவங்கலாம் தெரியும். எந்த காரை பார்த்தாலுமே அம்பாசிடர்னு சொன்ன காலம்லாம் உண்டு. மாருதி வந்தப்போ கூட அது அம்பாசிடர்லாம் சொன்னாங்க. எப்படி ஜெராக்ஸை
போட்டோ காப்பி ஜெராக்ஸ்னு சொல்றோம். இன்னைக்கு அது பேர் போட்டோ காப்பி நம்ம நிறைய பேர் தெரியாது. ஜெராக்ஸ்ங்கிற கம்பெனி அதை கொண்டாந்ததுனால ஜெராக்ஸும் மரக்கட்டில் வாங்கி கொடுத்துருப்பாங்க, காட்டேஜ் கட்டில் வாங்கி கொடுத்தாங்க பொண்ணு வீட்டுலாம் வாங்கி. டே காட்டேஜ்ங்கிறது கம்பெனி வேறடா, கட்டில் வேறடா அப்படின்னா புரியாது. அந்த மாதிரி அம்பாசிடர் கார்ல மாருதி கார் வர்றதுக்கு அத்தனை வருஷம் ஆச்சு, மாருதி கார்ல அடுத்த கார் வர்றதுக்கு அத்தனை வருஷம் ஆச்சு. இன்னைக்கெல்லாம் 10 நாளைக்கு ஒரு கார் வருது, அது 20 வேரியன்ட் வருது, 100 போன் வருது, அதுல 30 கேமரா வருது. கால இடைவெளி மாற்றத்திற்கான கால இடைவெளி அதிகரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்படி உங்களால் தீர்க்கமாக முடிவு செய்ய முடியும்? அடுத்ததாக இந்த பிள்ளை இந்த இடத்துல தான் கொண்டு போய் வைக்க போகிறேன், நீங்க ஒரு திட்டம் போட்டு அதில் ஒரு வழி நடத்தி கூட்டிட்டு போயிட்டு அதெல்லாம் நடக்காது. பிள்ளைகளுக்காக ஒரு சாலையை உங்களால் உருவாக்கவே முடியாது, அது தேவையற்றது. இந்த வாழ்க்கையை அவர்கள் வாழட்டும். எப்படி நீங்க முட்டியில சாய்க்கப்பட்டு மூக்கு சில்லு பேர்ந்தாடி நெத்தியில காயப்பட்டு இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா, பிள்ளைங்களும் புரிஞ்சுக்கிட்டோம். Let them also live in this world and they have all the rights to experience and explore whatever is available in their territory. அவர்கள் வாழ்வியல் சூழலுக்குள் என்னென்ன அனுபவங்கள் இருக்கிறதோ, என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கிறதோ, அவற்றை கண்டுணர்ந்து புரிந்து தங்கள் வாழ்க்கையை தாங்களே அமைத்துக் கொள்வதற்கான உரிமை உங்களுக்கு எப்படி இருந்ததோ அப்படியே அவர்களுக்கும் இருக்கிறது. அப்படியே இருக்கட்டும். நீங்களே இந்த வாழ்க்கை பாடத்தை முழுக்க சொல்லிக் கொடுக்கலாம் நினைக்காதீங்க. அவர்கள் செல்லும் திசை குறித்த ஒரு புரிதல் அவர்களுக்கு ஏற்படுத்துங்க. எந்த திசையில் சென்றால் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பது குறித்த புரிதலை நீங்க ஏற்படுத்தினா போதும். நீங்க நினைச்சிட்டு இருக்க படிப்பு 10 வருஷம் கழிச்சு அவுடேட்டட் ஆயிடலாம். நீங்க நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வேலை 10 வருஷம் கழிச்சு இல்லாமல் போகலாம். என்னென்ன வேலை போகுது, என்னென்ன வேலை புதுசா வரப்போகுதுங்கிறதே தெரியலைங்களா. புது டெக்னாலஜி வந்துகிட்டு இருக்கு. நீங்க ஓஹோன்னு சொன்ன பல வேலை இன்னைக்கு ஓஹோ வேலையே கிடையாது. ஞாபகம் இருக்கா? பேங்க் மேனேஜர் உத்தியோகம் ஒரு உத்தியோகம், இன்னைக்கு பெரிய உத்தியோகம் தான், கஷ்டமான வேலை நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அதற்கு இருந்த அந்த வேல்யூ ஒன்று இருக்குல்ல. ஏன் மீடியா வேலையே ஆஹா ஓஹோமாங்க. இப்ப என்ன எல்லாரும் பார்க்குறாங்க மீடியாவில் இருக்காங்க. ஒரு காலத்துல டிவியில வேலை பார்த்தா தான் ஆங்கர், அப்படியா? இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு அக்கௌண்ட் தான் நம்ம ஒரு மீடியா பர்சன் தான். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் நமக்கு ஒரு அக்கௌண்ட் தான், வீடியோ போட்டால் நம்ம ஒரு மீடியா பர்சன் தான். டெக்னாலஜி எல்லாத்தையும் ஜனநாயகப்படுத்திடும், எல்லாருடைய அதிகாரத்தை பிடுங்கும், இந்தா எல்லாரும் வச்சுக்கன்னு சொல்லும். அப்படி உலகம் ஜனநாயகப்படுத்தப்பட்ட இடத்துல போறப்ப நீங்க எப்படி அது தீர்க்கமாக முடிவு செய்ய முடியும்? நாம செய்ய வேண்டியது பிள்ளைகளுக்கு உருவாக்கி தர வேண்டிய சாலைகள் அல்ல. அந்த சாலை எப்படி இருந்தாலும் அதில் பயணிப்பதற்கான துணிச்சலையும் நம்பிக்கையும் தான் நீங்க கொடுக்கணும். பல்ல இருந்தா விழுந்து எந்திரிக்கிற தில்லு வேணும், மேடு இருந்தா ஏறி குதிக்கிற ஓட்ட வேணும், போற வழியில பாதை தடப்பட்டா பார்த்து பதுங்கி விலகி போற புத்திசாலித்தனம் வேணும். அவ்வளவுதான். ஓட தெரிஞ்சா போதும், ரோடெல்லாம் வேண்டாம். அவன் போட்டுங்க, உங்க வேலையை பார்த்து. இந்த பெருந்தலையை தூக்கி வச்சுக்கலாம், கஷ்டப்படாங்க. அந்த வார்த்தை ரொம்ப சிம்பிள் தான். நீங்களா போட்டீங்க ஓவரா, ஐயோ இந்த பிள்ளைகளை ஆளாக்கி மோராக்கி தயிராக்கி நெய்யாக்கி கடைஞ்சு கடையூர்ல வச்சு எதுக்கு உருட்டுவானே? விடுங்க, let them face. பிள்ளைகளுக்கும் அந்த தகுதி இருக்கிறது. நீங்கள் பெற்ற பிள்ளைகள் நல்ல சமூக கட்டமைப்புக்குள் வளர்ந்திருக்கிறார்கள், நல்ல குடும்ப அமைப்பிலே வளர்ந்திருக்கிறார்கள், நல்ல பள்ளிக்கூடத்திலே படிக்கிறார்கள், நல்ல ஆசிரியர்கள் தங்கள் கையிலே வைத்திருக்கிறார்கள், உலக மகா டெக்னாலஜி எல்லாம் உள்ளங்கையில வச்சிருக்கிறான். இந்த பிள்ளை உருப்படாம போய் என்னதுக்கு பயப்படும்? Don't worry about that. Last but not the least, don't obsess with the kids. இந்த நேரம் என் பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? படிச்சுட்டு இருக்காதா? இந்த பிள்ளை உருப்பிடுமா உருப்பிடாதா? இந்த பிள்ளை ஜெயிக்குமா ஜெயிக்காதா? இந்த பிள்ளை தோக்குமா தோக்காதா? 95 ஒரு நாள்ல 90 ஓடிச்சு 90% பிள்ளை தான் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. எப்போ உங்க பிள்ளை உங்க மண்டைக்குள்ள ஓடுதோ வெளியில சுதந்திரமா ஓட முடியாது. ஏன்னா நீங்க அப்பப்போ மூடு மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம மூடு மாறிக்கிட்டே இருக்கு. நீங்க கவனிச்சு பாருங்க. முன்னாலலாம் இந்த பிள்ளை வளர்க்குறதுல மிஞ்சி போனா 2-3 கோளாறு. நம்ம ஒரு செயலை வளர்த்துட்டு இருப்பீங்க, திடீர்னு உங்க அம்மா வருவாங்க, வந்து இப்படி வளர்க்கப்படாது, இப்படி வளர்க்கணும்பாங்க. சேர்ந்து கொஞ்சம் லேசா மாத்துவீங்க. அப்புறம் ஊர்ல இருந்து மாமியார் வருவாங்க, என்னப்பா உங்க வீட்டு வளர்க்கப்படலாம், பிள்ளைய வளர்க்கப்படாது, நம்ம வீட்டு பிள்ளைகளை இப்படி தான் வளர்க்கணும்பாங்க. அடுத்த மாமியார் செயல பண்ணா அவ்வளவுதான். அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு யார் செயல் வேணா என் செயலை வளர்ப்போம். இப்போ அப்படி இல்லை. பத்திரிகையில் 100 கட்டை வருது, டிவியில் 100 விஷயம் வருது, 100 பேர் 100 விஷயம் பேசுறாங்க, கூகுளில் 10 விஷயம் வருது. டெய்லி வேற வேற மாதிரி வளர்ப்போம். ஓ இந்த முறை தப்பு, இப்படி வளர்க்கப்படாது, இந்த முறை தப்பு, இப்படி வளர்க்கப்படாது. நான் உங்களுக்கு ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன், எடுத்துக்கிறவங்க எடுத்துங்க. நீங்க பிள்ளைய வளர்க்காதீங்க. முதல்ல புள்ள வளரட்டும், வளர்ந்தாதான் மரம், வளர்த்தீங்கன்னா குரோட்டன் செடி வளரட்டும், வளர்ந்தாதான் அது குறுக்க ஒரு தட்டு போறப்ப வளையும், இல்ல ஒட்டச்சுக்கிட்டு மேல போறது பார்க்கும். கடைசி வரைக்கும் குரோட்டன் செடியை வளர்த்து என்ன பூக்கலைன்னா வளர்த்தது குரோட்டன் செடி அழகுக்கு வளர்த்தது மாதிரி அப்படி பேசாம சப்பாத்திகள் மாதிரி உட்கார்ந்துருக்கும். பிள்ளைகள் வளரட்டும், பயப்படாதீங்க. Don't obsess with your kids. When they are obsessing your brain, they will not be free outside. உங்க மண்டையில ஓடிட்டே இருக்கு. அவங்களை சரியாக வழிநடத்தி வாழ்க்கை அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்து விட வேண்டும் என்ற பதட்டத்திலேயே தயவு செய்து பிள்ளைகள் மேல அப்சஸ்டா இருக்காதீங்க. அவங்க போக்குக்கு போட்டா நோக்கத்துக்கு போட்டுன்னு சொல்லவில்லை. கண்காணிப்புலாம் இருக்கட்டும், கவனமா இருக்கட்டும், அதெல்லாம் வேண்டாம்னு சொல்ல. ஆனா 24 மணி நேரம் இந்த பிள்ளை என்ன செஞ்சிருக்கும்? இந்த கல்யாணம் புருஷன் என்ன பண்ணிட்டாரு யோசிச்சுட்டே இருப்பான். ஆஃபீஸ் போய்க்கிங்களா, போய் சேர்ந்துட்டீங்களா, அப்பதான் கிளம்பிருப்பான். 3 நிமிஷம் இருக்கும், 1 கிலோமீட்டர் போயிருக்க மாட்டான். போய் சேர்ந்துட்டீங்களா, நீ 4 தடவை போன் பண்ணா நான் போய் சேர்ந்துருவேன். இப்படி வண்டியில போயிட்டு 4 தடவை போன் பண்ணா நான் போய் சேர்ந்துருவேன்.
சாப்பிட்டீங்களா, 11 மணிக்கு டீ குடிச்சிங்களா, பக்கத்து சீட்டில் உட்காந்த பொண்ணு பேசலையே, இப்படி பல கேள்விகள். சாயந்தரம் வந்த உடனே அவனுக்கு அது செய்யறதுன்னா இது செய்யறது. அப்சஸ் வித் ஆல்வேஸ் அப்சஸ் வித் த நியூ லைஃப். டோன்ட் கெட் அப்சஸ் வித் யுவர் கிட்ஸ். இந்த குழந்தைகளுக்கு உங்களை தாண்டி ஒரு உலகம் இருக்கு. அவர்கள் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், அவருடைய பல்வேறு புத்தகங்கள் இருக்கிறது, பல்வேறு தொழில்நுட்பங்கள் இருக்கிறது, அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சந்திப்பதற்கு பல மனிதர்கள் இருக்கிறார்கள். எல்லாமும் நீங்களாக இருக்க ட்ரை பண்ணாது. ஆசானாக, வாத்தியாராக, கைடாக, மென்டராக, கட்டுப்படுத்தக்கூடிய ஆளாக, போலீஸ்காரராக எல்லாமே நீங்களா இருக்க முடியாது. ஒரு பிள்ளை என்பது இந்த உலகத்தின் சொத்து தான். நீங்க பெற்றால் இட் இஸ் த ரிசோர்ஸ் ஆஃப் த நேஷன், ஆஃப் த கண்ட்ரி, ஆஃப் த வேர்ல்ட். குப்சாமி ஒரு பையன் இங்க உட்கார்ந்துருக்கானா, நீங்க பெற்ற பிள்ளைங்களால உங்க பிள்ளை கிடையாது. அது இந்த தேசத்தோட ரிசோர்ஸ். இந்த நாட்டை வளப்படுத்துவதற்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு பரிசு. இந்த பிள்ளைக்கு எல்லாம் கிடைக்கணும்ல, அந்த ஸ்பேஸ் முதல்ல கொடுங்க. நீங்களாகவே எல்லாத்தையும் அவன் தலையில திணிச்சு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு, என்னடா அப்படி கூட்டியா இருந்தா எங்களுக்கே எல்லாத்தையும் சொல்லிட்டா பிள்ளைகளுக்கு நல்லதா 4 வார்த்தை சொல்ல மாட்டியா? சொல்லுவேன். என்ன சொல்றது, அளவுக்கு சின்னவங்களுக்கு சொல்லல எளிதா புரியுமா அப்படிங்கிறது தெரியாது. எல்லோரும் பிள்ளைகளுக்கு யாராவது ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறாங்க. நான் ஒன்னே ஒன்று தான் சொல்ல நினைக்கிறேன். அப்பா சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்ட ஒரு தலைமுறை இருந்துச்சு. அம்மாவுடைய கண்ணசையை பார்த்தே புரிந்து கொள்கிற ஒரு தலைமுறை இருந்துச்சு. பிள்ளையின் குரலை கேட்டவுடனே சொல்லுகிற ஒரு தலைமுறை இருந்துச்சு. அது கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இன்று வைத்து அந்த அம்மா சொல்லுவாங்க, உடம்பு சரியில்லையா, மனசு சரியில்லையான்னு அவங்களால சொல்ல முடியும் இல்லையா? ஏன்னா அம்மாக்களாகவே இருந்தாங்க. அது ஒரு தலைமுறை. அவங்க பெரிய அறிவாளியா இருக்குங்கிற அவசியம்லாம் இல்லை. இந்த பக்கம் போன்ல ஒருத்தர், தம்பி தமிழ்நாட்டோட சொத்தியா நீ என்னமா பேசுறேன்னு சொல்லிட்டு பாரு. எங்க அம்மா இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்கேன், புரியும்படி என்னைக்காவது பேசியிருக்காங்க? ஏன்னா புரியும். அதுக்கு எங்க அம்மா எல்லாரும் சொல்லுவாங்க, அவன் கொஞ்சம் புரியுற மாதிரியே பேச மாட்டான், குழப்பி பேசுவான், தெளிவாகவே பேச மாட்டான். ஏது நான் தெளிவாக பேச மாட்டேனா? எங்க அம்மா கணக்குப்படி நான் தெளிவாக பேச மாட்டேன். இருக்கட்டும், அதுதானே அம்மா. அம்மாவுக்கு பிள்ளை எப்போதும் பிள்ளையா இருக்கணும், அப்பாவுக்கு பிள்ளை எப்போதும் பிள்ளையா இருக்கணும், டீச்சருக்கு பையன் ஸ்டூடெண்டா இருக்கணும். எல்லாம் மாறி போச்சு. அப்பாவுக்கு ஃப்ரெண்டுங்கிறாங்க, இப்பெல்லாம் பூரா பேரையும் புரோன்றாங்க. எதுக்குடா குழப்பம்? ஆளாளுக்கு ஒரு பேர் சொல்லி குழப்பானே. அப்பாக்கு எப்படி ஃப்ரெண்டா இருக்க முடியாது? புரியவில்லை. நீங்க ஃப்ரெண்ட்லியா இருக்க முடியும், ஃப்ரெண்டாலாம் இருக்க முடியாது. உங்கள் பிள்ளைக்கு 1000 ஃப்ரெண்டு கிடப்பான், நீங்க மட்டும்தான் அப்பா. அப்பா தான் அப்பாவா இருக்கணும். அப்பா ஆனாங்கிறது நுட்பமான உறவு. அதை நீங்க பயிற்சி எடுங்க. பக்கத்துலயும் இருக்கணும், தூரத்துல இருக்கணும், பாசமா இருக்கணும், பயமா இருக்கணும், அடிப்பார்னு பயம் இருக்கணும், அரவணைப்பார்னு தெரியணும், விடவே மாட்டார்னு ஆழமான நம்பிக்கை இருக்கணும், எங்க அப்பா இருக்காண்டான்னு நெஞ்சு கொடுக்க தைரியம் இருக்கணும். இப்படி ஒரு நம்பிக்கையை உருவாக்குறது எவ்வளவு பெரிய ஆட்டம் தெரியுமா? ஒத்த பிள்ளைய வச்சுக்கிட்டே இந்த ஆட்டம் நம்மளால ஆட முடியல. 2 பிள்ளைய வச்சுக்கிட்டே நம்மளால ஆட முடியல. 10 பிள்ளை பெற்றுக்கிட்டு 10 பேருக்கிட்ட இந்த நம்பிக்கையை நம்ம அப்பனுங்க உருவாக்கி இருக்காங்க. தந்தை வழி நில்லுங்கள். அது ஒரு நுட்பமான அறிவு. அப்பாவாக இருப்பது ஒரு நுட்பமான அறிவு. அதை கையாள முடியாம தான் நம்மளால பொசிட்டிவ் ஃப்ரெண்டுன்னு. திடீர்னு 9ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் மொட்டை மாடில போய் தோல்ல கையை போட்டு நீ இன்னையிலேருந்து என் ஃப்ரெண்டு தான் ஒத்துப்பானா, ஒய்யால இருந்தாலும் ஏதோ போட்டு வாங்குறான்டா அப்படின்னு தெரிஞ்சுக்க மாட்டான். திடீர்னு நீங்க ஃப்ரெண்டால ஆக முடியாது. அப்பா அப்பாவா இருங்க, அம்மா அம்மாவா இருங்க. அம்மாலாம் டீச்சர் ஆயிட்டீங்க, டீச்சர்லாம் அம்மா ஆயிட்டாங்க. முன்னாலாம் பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை காலைல ஸ்கூலுக்கு போறதுனா அழுவாங்க பயிர்களை. இப்பெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை நைட்டே புது ட்ரெஸ் போட்டு படுத்துறாங்க. நாளைக்கு காலைல ஸ்கூலுக்கு போனா போயிட்டு டீச்சரை கட்டி பிடிச்சி அழுவாங்க. சரோஜா டீச்சர் எங்க அம்மா அடிச்சுட்டாங்க, டீச்சர் அழுகுறாங்க. நீங்க அம்மாவாகவே முடியாது. நீங்க ஞான தாயாகத்தான் இருக்க முடியும். ஒரு டீச்சர் ஒரு ஞான தாயாக இருங்க. அம்மா டோன்ட் ஸ்வாப் த ரோல்ஸ். கேட்க நல்லா இருக்கு. டோன்ட் ஸ்வாப் த ரோல்ஸ். இஃப் யூ ஸ்வாப் த ரோல்ஸ் யூ வில் லூஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் த ஒர்க். நீங்க எப்ப உங்களுடைய வேலைகளை மாற்றிக்கிறீங்களோ, உங்களுடைய இடத்தை மாத்திக்கிறீங்களோ, அந்த வேலையை எவ்வளவு நுட்பமா செய்யணுமோ, ஆழமா செய்யணுமோ அது போயிடும். கரெக்டா தெரியும். சரோஜா டீச்சர் சோகம் பண்ணா அவங்க சோகமாயிருவாங்க. மல்லிகா டீச்சர்ட்ட அப்படியே விழுந்தோம்னா மயக்கம் போட்டு அவங்களே விழுந்துருவாங்க. நான் அழுத அந்த டீச்சர் தாங்க மாட்டாங்க. அப்புறம் ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுவான். ஞானத்தாயாகத்தான் டீச்சர் இருக்க முடியும். அம்மாலாம் அம்மாவா இருங்க. அம்மாவா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க உடனே டீச்சர் ஆயிருது. ஐயோ, அம்மாலாம் நிறைய ரோல் எடுக்கிறாங்க. இந்த ஒரு படத்துல பாக்கியராஜ் ஒரு 20 போட்டோ வச்சிருக்க மாதிரி நம்ம அம்மாக்கள் போட்டோவெல்லாம் யோசிச்சு பார்க்கலாம். அம்மா போலீஸ், அம்மா கலெக்டர், அம்மா ஹோம் மேக்கர், அம்மா அடிக்கிறவங்க, எல்லாமே நீங்க இருக்கீங்க. எல்லாமாக நீங்க இருக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. பிள்ளைகளுக்கு பெரிய உலகம் இருக்கிறவர்கள், சந்திக்க வேண்டிய மனிதர்கள் இருக்கிறார்கள். நீங்க அவங்க உலகத்துல கொஞ்சம் வெளியில வாங்க. அப்பதான் வெளியில போறப்ப ஏத்தாப்புல வாசல்ல ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருக்கிற அவர் பார்த்து அவன் சிரிப்பான். அவருக்கு தேவையான அப்பதான் அவனுக்கு தெரியும். போகிற பாதையில உட்கார்ந்து இருக்கிற மனிதன் வழிகேட்டு போக வேண்டும் என்ற புத்தியே அப்பதான் அவனுக்கு வரும். எல்லாத்தையும் நீங்களே பின்னால வழி நடத்தவே முடியாது. எவ்ரிபடி இஸ் an individual. ஓகே, லெட்ஸ் கம் பேக் டு த ஸ்டூடெண்ட்ஸ். பசங்களா கை தூக்குங்க. ஓகே, அம்மா அப்பால வச்சு செஞ்சது போதும். பசங்களுக்கு 4 விஷயம் நான் சொல்றேன். பாயிண்ட் நம்பர் 1, நோ இன்டாக்சிகேஷன், நோ அடிக்ஷன். ஐ கம் டு ஸ்ட்ரைக். வாழ்க்கையில ஜெயிச்சவனுக்கு தோத்தவனுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான். உங்கள் உழைப்பையும் வெற்றியும் தொடர்படுத்தக்கூடிய ஒன்றின் பெயர் ஒழுக்கம். That's the only important thing that you need to connect. That's the only important thing that you need to connect over. Mental fitness and physical fitness is much more important than your academics.
If you are not sure about your mental fitness, then you will not go to places. உங்களுடைய மென்டல் ஃபிட்னஸ் மட்டும் சரியா இல்லை, உங்கள் நேரத்தை அடுத்த உலகம் திருடி கொண்டு இருக்கிறது, மைண்ட் வேவரிங்காகவே உங்களால் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க எவ்வளவு பெரிய திறமைசாலியா இருந்தாலும் உங்களால் அடுத்த இடத்துக்கு போகவே முடியாது. ரீசன் தான். If you guys don't have a capacity to distract the distraction will distract you. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமே டிஸ்ட்ராக்ஷன் தான். பெரியவங்க சொல்லுவாங்க நாங்களாம் அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு படிச்சோம், அதெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. இன்னைக்கு படிக்கிறதா கஷ்டம், படிப்பே கஷ்டம் முதல்ல. ரெண்டாவது அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது, அவ்வளோ தொழில்நுட்பம் இருக்குது, அவ்வளோ டெக்னாலஜி இருக்குது. ஒரு நிமிஷம் உள்ள போயிட்டு போன்ல வெளியில வரலாம்னு வர முடியாது, எங்கெங்கேயோ நீ கூட்டிட்டு போகுது. அப்ப இவ்வளவு கருவிகளை மேனேஜ் பண்ண வேண்டியது, இவ்வளவு என்டர்டைன்மெண்ட் டூல்ஸை மேனேஜ் பண்ண வேண்டியது, எல்லாத்தையும் தாண்டி அவ்வளவு ஃபேன்சியான அந்த வேர்ல்டை மேனேஜ் பண்ண வேண்டியது. ஸோ அப்ப இப்ப தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான அறிவு டிஸ்ட்ராக்ஷன். டிஸ்ட்ராக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா அடிக்ஷன் பாருங்க. டோன்ட் கெட் எனி அடிக்ஷன். படிப்புல கூட அடிக்ட் ஆக வேண்டாம். படிக்கிறப்ப படிங்க, விளையாடுறப்ப விளையாடுங்க. டோன்ட் கெட் இன்டு எனி பேட் ஹாபிட்ஸ். இன்னைக்கு ரொம்ப முக்கியம் தான். உடம்பு மனசு தான் சொத்து. உடம்பு சொல்றது மனசு கேட்கறது, மனசு சொல்றது உடம்பு கேட்கறதுலாம் ஒரு வயசு. தீ மாதிரி இருக்கும், பேய் மாதிரி ஒண்ணு வெறி கொண்டு அடிக்கணும், அது வயசு. This is an age that body will listen to your brain. உங்க மூளை சொல்றத உடம்பு கேட்கும். பேச சொல்ற ஸ்பீட்ல பேசும், ஓட சொல்ற வேகத்துல ஓடும், எதிர்காத்துல ஏற கட்டி சைக்கிள்ல மிதிக்கும், ஆத்து தண்ணியில ஆப்போசிட்ல நீந்தும். உடம்பு மனசு ஒரு நேரமா வேலை பார்க்கறப்ப இந்த சக்தியை கொண்டு போய் சம்பந்தம் இல்லாத விஷயத்துல தொலைச்சிங்கன்னா அவுட். Really disturbed about this. We are the biggest powerful community. We are the biggest powerful society that we should not lose our brain and heart for this. நம்முடைய மனசையும் மூளையும் தயவு செஞ்சு தவறான விஷயங்களுக்கு போகாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் யுவர் டிசிப்ளின். டிசிப்ளினா மறுபடியும் பழைய கதையெல்லாம் சொல்றாரு. சில விஷயம் அடிப்படை மாறவே வராது. ஒழுக்கம் எழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிர்னு ஓம்பப்படணும், அவ்வளவுதான். இதை மாற்றலாம் முடியாது. இது ஒண்ணுதான். இதுல தப்பே கிடையாது, மேலே கிடையாது, கீழே கிடையாது. உங்கள் கடின உழைப்பை வெற்றியும் தொடர்படுத்தக்கூடிய ஒன்றின் பெயர் ஒழுக்கம், அவ்வளவுதான். இரண்டாவது முக்கியமான விஷயம், பிரையாரிட்டைஸ் பண்ணுங்க. உலகத்துடைய மிகப்பெரிய பணம் என்பது நேரம் மட்டும்தான். எந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்தை எப்ப செய்யணுங்கிறது தெரிஞ்சிருக்கிறது தான் புத்திசாலி. இன்னைக்கு எனக்கு என்ன வேணும் அதை தெரிஞ்சிருக்கிறது தான் அறிவு. இந்த நாள் எனக்கு எது முக்கியம், அதுதான் அறிவு. இப்ப மகிழ்ச்சியா இருக்கும், அப்படிதான் இருக்கும். ஒரே காலகட்டத்தில் எல்லாம் வரும். வயசான காலத்துல ஹாப்பியா இருக்கணும் தோணும். ஹாப்பியா இருக்கணும்னு யாரும் தப்பெல்லாம் சொல்ல, எதுக்கு ஹாப்பினஸ் கண்டுபிடிக்க அப்படிங்கிறது தான். இப்ப ஹாப்பினஸ் உங்களுக்கு மீடியா சொல்றதா ஹாப்பினஸ் தோணுது. இதெல்லாம் ஹாப்பினஸ், இப்படி எல்லாம் தான் ஹாப்பினஸ். Facebookல 10 லைக்ஸ் வந்தா ஹாப்பினஸ், இன்ஸ்டாகிராம்ல 10 பேர் லைக் பண்ணா ஹாப்பினஸ் கிடையாது. Facebook மாதிரி ஒரு டூலை கண்டுபிடிக்கிறதா மரியாதை. சும்மா ட்விட்டர்ல எக்ஸ்தலத்திலையும் போயிட்டு நான் ஒரு கருத்து போடுறதுனால நம்ம வளர்ந்துட்டோம் அர்த்தம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தளத்தை நீங்க உருவாக்குறதா அறிவாளி. யூடியூப்ல நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம். யூடியூப்ல வருமானம் இப்போ வந்து 15 நிமிஷத்துக்கு நாள் எத்தனை லட்சம் கோடி நேரத்தில் இருந்தாலும் என்ன முடியல. வர வரைக்கும் 0 போட்டு பதினெட்டு போங்க டே நல்லா சம்பாதிச்சு முடிவு போட்டு பேசாம இருக்கேன். Building technology is knowledge, not just following the technology. Don't get addicted to all those things. எது அறிவுன்னு தெரிஞ்சுக்க. பின்பற்றுதல் அறிவு அல்ல. ஒரு பொருளை வாங்குவதற்கான பணம் உங்கள் கையில் இருப்பதால் நீங்கள் பணக்காரர் என்ற அர்த்தம் அல்ல. உலகம் முழுக்க பொருட்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கான தொழில்நுட்பம் உங்க கையில் இருந்தால் நீங்க அறிவாளி பணக்காரர். பொருள் வாங்குறவன் பணக்காரன். நம்ம அப்பா முன்னால இருக்கிற சித்தப்பா பெரியப்பா ஏமாத்திட்டாங்க, உங்க அண்ணங்கெல்லாம் ஏமாத்திட்டாங்க. மாசம் 1 லட்ச ரூபாய் சம்பாதிச்சு ஒரு பொருளை வாங்கக்கூடிய தகுதி வந்து விட்டாலே நீ பணக்காரனாகி விட்டாய் என்று உங்களுக்கு ஏமாற்றம் செய்யப்படுறது கிடையாது. உங்கள் அறிவை வைத்துக் கொண்டு நீங்கள் செய்ய வேண்டிய பொருளாதாரத்தை உங்களால் உருவாக்க முடியும் என்கிற போது சின்ன விஷயத்துல செட்டில் ஆகாதீங்க. Don't settle in small things when you have the capability to run for 80 kilometers per hour. Why are you running for 60 kilometers per hour? உங்களால் 80 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியும்னா அதற்காக 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடணும். நல்லா ஓடும், இலக்க நோக்கி ஓடு, எந்த விஷயத்தை பத்தி கவலைப்படாதீங்க. Don't get addicted. Last but not least, உலகம் முழுக்க பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஆனா இப்படி தியாகத்துல ஒரு நாட்டில் படிச்சது கிடையாது. நாமெல்லாம் நினைச்சுக்கோ நாமெல்லாம் பெரிய அறிவாளி கிடையாது. இந்த அறிவை நம்ம கிட்ட கொடுக்கறதுக்காக 3 வேளை சாப்பாட்டுல எத்தனை வேளை சாப்பாட்டு அப்பா அம்மாக்கள் இறுக்கி பிடிச்சாங்க நமக்கு தெரியாது. எத்தனை இடத்துல கடன் வாங்கினாங்கன்னு தெரியாது. வழக்கமாக போகிற சந்தில அப்பா சைக்கிள்ல போங்கன்னு சொல்றப்ப இல்லடா தம்பி அந்த பக்கம் ரோடு சரியில்லைன்னு அப்பா வேற சந்தில 1 கிலோமீட்டர் சுத்தி கூட்டிட்டு போறாரு. ஏன் படிப்புக்காக கடன் வாங்கினவங்க நிக்கிறான். அவன் முன்னால புள்ளைக்கு முன்னால கேட்டு விட்டா என்ன பண்ணுவது பயந்து 6 மாதம் வேறு தெருவிலே அலைகிற அப்பனின் தியாகத்தில் வளர்ந்தது இந்த படிப்பு. You need to understand it's not just come from your brain. It is an item that is a reciprocation. நீங்கள் இந்த சமூகத்துக்கு எதையாவது திரும்ப தரணும்னா உங்கள் அறிவு தான் திரும்ப தரணும், உங்கள் ஆளுமை தான் திரும்ப தரணும், உங்கள் நற்குணங்களை தான் திரும்ப தரணும். நம்மளை வளர்த்த ஊருக்கு, நம்மளை வளர்த்த நாட்டுக்கு, நம்மளை வளர்த்த தேசத்துக்கு எதையாவது நீங்க திரும்ப தரணும். உங்கள் அறிவு வழியாகத்தான் அது திரும்ப தர முடியும் என்று ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். I just don't want to. அதுக்காக தான் நான் சொன்னேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசுறேங்கிட்ட 4 விஷயம் தான் ரொம்ப கவனமான விஷயம். ஃபர்ஸ்ட் மறுபடியும் சொன்னேன். பாயிண்ட் நம்பர் 1, டோன்ட் கெட் அடிக்டட். எந்த விஷயத்துக்கு அடிக்ட் ஆகாது. இரண்டாவது, உங்கள் அறிவையும் திறமையும் ஒன்றிணைக்கக்கூடிய கருவியின் பேர் ஒழுக்கம் மட்டும்தான். மூன்றாவது முக்கியமான விஷயம், உங்களுடைய அறிவை தாண்டி இங்கு தியாகத்தின் வழியாக கல்வி வளர்ந்திருக்கு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான்காவது, ஒன்றை பயனீடு செய்வதனாலேயே சுவீகரிப்பதாலேயே கன்சியூம் பண்றதுனாலேயே நாமெல்லாம் பணக்காரன் நம்ம நம்ப வச்சிருக்கோம். இதை தாண்டி போங்க. உங்களுடைய அறிவுக்கு நீங்கள் அடைய வேண்டிய தூரம் என்பது நிறைய இருக்கிறார். ஸோ கவனமா இருங்க, அதை விட்டே கொடுத்துறாதீங்க.
ஃபர்ஸ்ட் தருமா பாயிண்ட் நம்பர் 1, உங்களைப் போலவே உங்கள் பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அப்படி நினைத்தால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். இரண்டாவது, 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. மாறி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்களுக்கு பிள்ளைகளுடைய ஒரு இணக்கமான உறவு கிடைக்கும் என்ற யதார்த்தம் உங்களுக்கு புரிய வரும். மூன்றாவது, உங்களால் செய்ய முடிந்த ஒன்றை உங்கள் பிள்ளையால் செய்ய முடியவில்லை, அல்லது நீங்கள் நினைத்த ஒன்றை உங்கள் பிள்ளை செய்யவில்லை என்பதற்காக இந்த பிள்ளைக்கு தேவையான அளவுக்கு அறிவில்லை என்று முடிவுக்கு வராதீர்கள், முத்திரை குத்தாதீர்கள். நான்காவது, உங்களுக்கு உங்கள் பிள்ளைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் உங்கள் பிள்ளையை வைத்து நீங்களாக முடிவு செய்து கொண்ட சபதத்திற்கும் உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை. அதனால் கவனமாக இருங்கள். அந்த சபதத்தை நிறைவேற்ற வேண்டால் அவர்கள் தான் என்று நீங்கள் அர்த்தப்படுத்த முடியாது. ஐந்தாவது, நீங்கள் இந்த உலகத்தை எப்படி அனுபவித்து புரிந்து கொண்டீர்களோ அதே போல இந்த உலகத்தை அனுபவித்து புரிந்து கொள்வதற்கான சுதந்திரம் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் போக்கில் அவர்களை வளர விடுங்கள். ஆறாவது, இன்றைக்கு அறிவினுடைய போக்கு என்பது மாறி இருக்கிறது. அறிவு என்பது வெறும் தகவல்களை சேகரித்து வைத்திருப்பதில்லை, அந்த தகவல்களை வைத்துக் கொண்டு அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் இஸ் நாலேஜ். அதுதான் இன்றைக்கு நாலேஜ். அதனால பிள்ளைங்க நீங்க நினைச்ச மாதிரி தான் இருப்பாங்க நினைக்காதீங்க. அறிவை அவர்கள் எப்படியெல்லாம் பிரகடனப்படுத்துகிறார்கள் என்று பாருங்கள், அதன் வழியாக புரிந்து கொள்ளுங்கள். ஏழாவது, பிள்ளைகள் ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்காங்க, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அல்லது மரியாதை கொடுக்காம இருக்காங்க அப்படின்னா எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி டிஸ்டர்ப். ரொம்ப கவனமாக இருங்க. எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸோட சேர விடுங்க, மனிதர்களோடு உரையாட விடுங்க. பிள்ளைகள் எந்த அளவுக்கு உரையாடுகிறார்களோ அந்த அளவுக்கு வளரக்கூடிய இடத்தில் அவர்கள் இருக்கிறார். எட்டாவது, நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை முழுக்க நிறைந்து இருக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அவருக்கு எல்லோரும் தேவை. எல்லா விதமான அறிவையும் பிள்ளைகள் புரிந்து கொள்கிற போதுதான் அந்த உலகத்தை ஆளும் தகுதி அவர்களுக்கு கிடைக்கும். ஒன்பதாம், உங்கள் பிள்ளைகள் மனிதர்களோடு போட்டி போடவில்லை, அவர்கள் கருவிகளோடு போட்டி போடுகிறார்கள். அப்படி என்றால் கருவிகளை தாண்டி மனிதர்களோடு புழங்கக்கூடிய அறிவும் புத்திசாலித்தனமும் அவர்களுக்கு இருக்க வேண்டும். பத்தாம், அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பான சாலை உங்களால் அமைக்கவே முடியாது. எப்படிப்பட்ட சாலையாக இருந்தாலும் கடந்து போய் வெற்றி அடைய வேண்டும் என்ற நம்பிக்கை பிள்ளைகளுக்கு வரும்படியாக நம்பிக்கையை கொடுக்கும் தாய் தந்தையாக இருங்கள். அதுபோதும் பிள்ளைகளை பற்றி கவலைப்படாது. சந்தன காற்றிடம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. knowing priority, building technology, not following, run towards the destination, understanding suffer. நீங்களாகவே இருங்கள் என்கிற ஒற்றை வார்த்தையை தான் அவர் சொல்லிய அக்கான ஒரு மனப்பிறழ்வை, ஒரு மனமிளர்ச்சியை நமக்கு தந்திருப்பார். சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் நாம் கண்முன்னே வைத்துக் கொள்வோம், மனதில் வைத்துக் கொள்வோம். எதிர்கால சந்ததிகளுக்கு அவர் flash. Papa.